So in the last class, I briefed about partnership accounts. What to be covered அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். Okay. P&L appropriation, and we learned capital account also in the previous class. Capital account la fixed capital and fluctuating capital rendu modelum பார்த்தோம். In case of fixed capital, we prepare current account also along with this. Okay. And errors or deed change பண்ணா எப்படி work out பண்றது, past adjustments. These are the cases we have studied in the previous class. Admission, retirement, admission cum retirement and death. These are called reconstitution of a partnership firm சொல்லலாம். In case of reconstitution, better you need to have the knowledge about how to handle these adjustments. Okay. புதுசா ஒரு பார்ட்னர் வந்தார்னா அவருக்கு என்ன ஷேர் கொடுக்க வேண்டியதா இருக்கு, that will be means calculated using new PSR. goodwill பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு, JLP, SLP இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. In the previous class we have completed the new PSR and goodwill calculation வரைக்கும். ட்ரீட்மெண்ட் இந்த கிளாஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது முடிச்சுட்டு வில் கோ ஃபார் த JLP and SLP. JLP and SLP. அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நீங்கள் ரீவேல்யூ பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரலாம். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் இயரில் ப்ராஃபிட் வந்து அது பார்ட்னர்ஸுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஆன் அட்மிஷனோ ரிட்டையர்மெண்ட்டோ இந்த ப்ராஃபிட் ஒன்லி ஃபார் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ், நாட் எலிஜிபிள் ஃபார் த நியூ பார்ட்னர். அதனால் யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பிரித்து கொடுத்துணும். ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் தி ஓல்டு PSR should be shared to the old partners in the old PSR. எது ரெண்டும் 1 லட்சம் ரூபாய் நம்ம புக்கில் இருக்கிற அந்த அசெட்ஸோட வேல்யூ இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபாய் 25,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ கெயின் should be given to the old partners in their own old ratio. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. இப்போ நான் என்ன முடிக்க வேண்டியது இருக்குது இந்த கிளாஸ்லன்னா, குட்வில்லோடைய அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ஆஃப் குட்வில், JLP, SLP கேஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது கேபிட்டலும் லோனையும் நம்ம சேர்த்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் திஸ் காம்பனண்ட் இஸ் ஓவர், திஸ் செக்ஷன் 37 வில் டிஸ்கஸ் அட் த லாஸ்ட் அலாங் வித் தி டெத். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட், அட்மிஷன் கம் ரிட்டையர்மெண்ட், டெத் எல்லாம் ஒரே ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட்டில் ஈஸியாக போட்டுடலாம். எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது ட்ரேடிங், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஃபார்மேட், அவுட்ஸ்டாண்டிங், அதே சமயத்தில் அட்வான்ஸ் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஃபார்மேட்டில் ஃபிட் பண்ணிடலாமோ அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபார்மேட்டில் ஃபிட் பண்ணிடலாம். கிளியர்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். குட்வில்லை எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் கொண்டு வர போகிறோம். Right. Now, goodwill வரும்போது how you are going to account this, accounting of goodwill. எப்பொழுதுமே பணம் உள்ளார வரும், குட்வில்னு ஒரு வேல்யூ இருக்கு. 1 lakh அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம்னா அந்த 1 lakh காரணம் யார்? ஓல்டு பார்ட்னர்ஸா, நியூ பார்ட்னரா? ஒரு கம்பெனியோட இமேஜுக்கு முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய டெடிகேஷன்ஸ் மேட் த கம்பெனி வெரி ஃபேமஸ். அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ யார் கொடுக்கணும்? இன்கமிங் பார்ட்னர் கொடுக்கணும். அது யார் எடுத்துப்பாங்க? ஓல்டு பார்ட்னர்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ புதுசாக வந்தவன் அவன் கொஞ்சம் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறான்னா விட்டு கொடுப்பானா? எவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றினதுப்பா, எக்ஸ்ட்ரா ஏர்னிங் பவரை, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. யார்கிட்டேருந்து?
இன்கமிங் பார்ட்னர் கிட்ட. அது யார் வாங்கிப்பா? ஓல்ட் பார்ட்னர்ஸ். 2-3 பேர் இருக்கிறாங்க, எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க? எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க? ஹவு கேன் வி ஷேர்? ஓல்ட் பார்ட்னர்ஸ் கொண்டு வந்ததை நியூ நியூ பார்ட்னர் கொண்டு வந்ததை ஓல்ட் பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் இன் நியூ பார்ட்னர் ஷேர் ஆஃப் குட்வில் is now given to whom? Old partners. In what ratio? Sacrificing ratio. என்ன ratio? Sacrificing ratio. அதான் சார் sacrificing. புதுசா வந்த பார்ட்னருக்கு நான் என் பங்குல இருந்து ஒரு 10% கொடுக்குறேன்றான், பி ஏ ஷேர்ல இருந்து ஒரு 20% கொடுக்குறேன்றான். இவங்களுடைய லாபத்தை இழந்து வரவனுக்கு கொடுக்குறாங்கன்னா வரவன் கொடுத்தது இவங்க எவ்வளோ இழந்தாங்களோ அதுக்கு காம்பன்சேட் பண்ணமா இல்லையா? ஓ, நீ 10% கொடுக்குறியா, அப்போ நான் கொண்டு வந்த குட்வில்ல 10% ஆர் 1/3 நீங்கள் எடுத்துங்க, 2/3 நீயா, உனக்கு 2/3 கொடுத்துட்றேன். ஸோ இட் வில் பி ஷேர்ட் பை த ஓல்ட் பார்ட்னர்ஸ் இன் தேர் சாக்ரிஃபைசிங் விஷயம். புதுசாக வந்ததுனால எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் என்ன இழக்கிறாங்களோ அதுக்கு காம்பன்சேஷன் தான் இது. அதனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, நாட் ஓல்ட் ரேஷியோ ஆர் நியூ ரேஷியோ. இட்ஸ் வாட் அபவுட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ அப்படி வரும்போது இவன் பணம் கொண்டு வந்தால், ஓகே, பணம் கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? பணம் கொண்டு வரலன்னா என்ன நடக்கும்? பணம் கொண்டு வந்தால் கேஷ். கேஷ் brought in by whom? New partner. Taken by whom? Old partners. In what ratio? Sacrificing ratio. பணம் கொண்டு வரலன்னா பார்ட்டி நேம் இருக்கணும். இங்கே யார் பார்ட்டி? நியூ பார்ட்னர். ஸோ நியூ பார்ட்னர்ஸ் நேம் இருக்கும், நியூ பார்ட்னர் அக்கௌண்ட், நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். புரியுதா? ஸோ கேஷ் இந்த கேஷ் இல்லைன்னா பார்ட்டி நேம் நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இதான் லாஜிக். திஸ் வாட் அபவுட் தி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். எவ்வளோ? நியூ பார்ட்னர்ஸ் ஷேர் ஆஃப் குட்வில். குட்வில்னா என்ன? ப்ரீமியம் ஃபார் குட்வில்னா என்ன? Premium for goodwill. These two are not equal. Goodwill என்ன அர்த்தம்னா firm's total goodwill. Premium for goodwill na எந்த பார்ட்னர் பத்தி பேசுறனோ அந்த பார்ட்னருடைய ஸ்பெசிபிக் goodwill. Partners goodwill. So goodwill being 1 lakh. பார்ட்னர்ஸ் ஏ பி சி, அவங்க பிஎஸ்ஆர் வந்து 2:1. Now the question is, what about the goodwill, sir? Goodwill being 1 lakh. What about the premium for goodwill of Mr. C? 1 lakhல அவருடைய ஷேர் 1/5. அவருடைய ஷேர் எவ்வளோ இருக்கு? 1/5. 1/5 எவ்வளோ வரும்? 20,000. This will be 20,000. புரியுதா? Hope you'll be now able to understand. 1 lakh அப்படிங்கிறது firm's goodwill. This one is premium for goodwill. Let's start with the first question. Question number 5. Show the journal entry to adjust the goodwill on admission of the new partner C. Existing partners A and B share profits and losses in the ratio of 3:2. Old ratio 3:2. C is admitted for 1/5 share. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நியூ P&L ratio கண்டுபிடிக்கணும். Without calculating new P&L ratio, you cannot proceed further. The balance sheet of the firm is given below. Okay, balance sheet கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து என்ன மாடலாக இருக்கும்? ஓல்ட் பார்ட்னர்ஸோடைய ஓல்ட் ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓல்ட் ரேஷியோ, நியூ இன்கமிங் பார்ட்னருடைய ஷேர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் மாடல். லெட் த டோட்டல் ப்ராஃபிட் பி 1ன்னு சொல்லி போட சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரேஷியோஸில் கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு அப்படி சொன்னாங்க. கேல்குலேஷன்ஸில் கோ அண்ட் ஃபினிஷ் அப் த ரேஷியோ கேல்குலேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் +2 புக். ஸ்டேட் போர்ட் முடிங்க. இன்னும் மாஸ்டர் வேணும்னா சென்ட்ரல் போர்டோடைய புக்ஸை முடிங்க. அதுக்கப்புறம் சிஏ புக்கில் இருக்கிற சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ whenever you feel weaker, okay, don't put an end for the course, right? Get back to your course by
இம்ப்ரூவிங் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் பேக். ஓகே, எப்பெல்லாம் வீக்கராக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் பேஸ் என்னவோ அது போய் பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன், இந்த கேல்குலேஷன்ஸ் எல்சிஎம் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சுன்னா பெட்டர் கோ அண்ட் சி 7th or 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் எப்படி இருக்குன்னு ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. அந்த ஏஜில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் ப்ளேஃபுல்லாக படித்து வச்சுருப்பீங்க, போடா போகுது அப்படின்ட்டு எக்ஸாமுக்கு தேவையான மார்க்குக்கு. பட் இப்போ உங்கள் லைஃபுக்கு அது தேவை அப்படிங்கும்போது டெப்த்தாக போய் பாருங்கள். ஸோ whenever something required from the school book, don't hesitate to go and refer that school book. எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இல்லை சாஃப்ட் காப்பீஸும் அவைலபிளாக இருக்கும். go and refer all these things, solve yourself few illustrations extra. ஓகே, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஃபண்டமெண்டலில் வீக்கராக இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணாமலே திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அட்டெம்ப்ட்ஸ் ஆகுது. அட்டெம்ப்ட்ஸுக்கு இப்போ என்கிட்ட கேட்குறேன் சார், எனக்கு 7-8 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துருக்கிற சுச்சுவேஷன்ஸில் 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் யூ வில் கோ ஸ்கோரிங் த சேம் மார்க்னா வாட் இஸ் தட்? நீங்கள் ஒரு அட்டெம்ப்டில் கூட போன முறை என்ன மிஸ்டேக் பண்ணால் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது 2வது அட்டெம்ப்ட் போகும்போது யோசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு வீக்கராக ஃபீல் பண்ணிங்கன்னா ரேஷியோஸ் +1 +2 புக்கில் இருக்க எல்லா ரேஷியோஸும் முடிங்க. ஸ்டேட் போர்ட் முடிங்க, சென்ட்ரல் போர்ட் முடிக்கும் போது ஸ்டேட் போர்ட் முடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்ட் போடுங்க, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நேராக சிஏ லெவலில் வரும்போது ட்ரிக்கியான அட்வான்ஸ் சம்ஸ் இருக்கும். அங்கே தகராறு வரும்போது தான் ஃபண்டமெண்டல் புக்கு இப்போ அதே நான் புரிஞ்சிக்க முடியுது சார், சிஏ புக்கில் எப்படி வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ணிட முடியுதுன்னா நோ ப்ராப்ளம், வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனா ஃபண்டமெண்டல் போய் ஒரு முறை ரெஃபர் பண்ணுங்க. இஸ் தட் ஓகே? Let the profit be 1 balance after C's share 1 minus அவனுக்கு எவ்வளோ தரும் 1/5. எவ்வளோ ஆன்சர் 4/5. and A's new ratio 4/5 என்ன பேலன்ஸ் இருக்கோ அவருடைய ஷேரை கொடுத்துடணும். அவனுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறது அவருக்கு ஏக்கு எவ்வளோ தரணும் 3/5. அப்போ 12/25. B's new share, new ratio 4/5 அவருடைய ஷேரிங் ரேஷியோவான 2/5 will be taken. 8/25. இப்போ நியூ ரேஷியோ வரும்போது A, B, C 12/25 8/25 1/5. டினாமினேட்டரில் 5 ஆக்கிறதுக்கு 5ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தென் த ஆன்சர் பீயிங் 5/25. So new ratio being 12:8:5. Clear? 12:8:5. Goodwill of the firm is valued at 25,000. C is not able to bring cash for his share of goodwill, but cash brought in for capital வந்து 40,000. கேபிட்டலுக்கு பணம் கொண்டு வரார். கேபிட்டல் பணம் கொண்டு வரும்போது என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் or cash account debit to C's capital, value 40. goodwill பணம் வரும்போது goodwill account debit அந்த யார் பணம் கொண்டு வராரோ பணம் கொண்டு வர்றதுக்கு கேஷ். பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணி ஆகணும்? பார்ட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். இங்கே யார் பார்ட்டி? சி. C's capital account debit. இதை யார் ஷேர் பண்ணிப்பாங்க? A's capital and B's capital. being நரேஷன் ரொம்ப இடத்துல நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் இங்கே கொடுங்க. being C's goodwill shared by A and B in what ratio? sacrificing ratio. அது சொல்லணும் கிளியரா. அப்போ 25,000 is the goodwill. C's goodwill எவ்வளோ? C உடைய ஷேர் வந்து 1/5 தானேப்பா. குட்வில் வேற, C's ஷேர் ஆஃப் குட்வில் வேற. ப்ரீமியம் ஃபார் குட்வில் சொன்னால் C ஓட மட்டும் எடுத்துக்கணும். எவ்வளோ? 5,000 rupees. இந்த 5,000 ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோ கொடுக்கணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நவ் ஐ ஹேவ் டு கால்குலேட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, புதுசாக எவ்வளோ இருக்குது?
ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அவர் விட்டு கொடுத்த பணம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, old ratio being 3/5, new ratio being 12/25. So denominator 25 இருக்கு, LCM எடுக்கிறேன். 15 minus 12/25, otherwise 3/25. இதுக்கு A, Bக்கு வரும்போது 2/5 minus 8/25, LCM எடுக்கிறேன் 25 and 10 minus 8, 2/25. இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃபுல் வேல்யூ பார்க்கல, சாக்ரிஃபைசிங் வேல்யூ மட்டும் தான் பார்க்குறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பிட்வீன் A and B டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் மட்டும் எடுத்து எழுதலாம். நியூமரேட்டர் எடுத்து எழுதுனா எவ்வளோ வருது? 3:2. பிளாகில் இருக்கும், வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். +2 புக்கில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். +2 லெவலில் இருக்கக்கூடிய சம்ஸை மாஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, கோ ஃபார் அவர் பிளாக். அதில் ஃப்ரீ லெக்சர்ஸில் +2 அக்கௌண்டிங் எல்லாமே இதில் கொடுத்துருப்பேன், இன்க்ளூடிங் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். +2 புக்கில் இருக்கக்கூடிய எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். மார்க்குக்காக படிச்சிருப்பீங்க, எக்ஸாமுக்காக திரும்ப திரும்ப படிச்சிருப்பீங்க. இப்போ ரசித்து படிங்க. ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயிலாக சின்ன சின்ன ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எல்லாமே பார்க்கலாம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அண்டு NPO இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கும், எடுத்தோன்னே டஃப்பு, பெரிய ப்ராப்ளம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. கோ அண்ட் சி திஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், NPO அண்டு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் நான் எதுக்காக இதில் போய் படிக்க சொல்கிறேன்னா, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். பேசிக் லெவலில் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு முறை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இஸ் தட் ஓகே? We'll now discuss the partnership deed. Partnershipல partners 3-4 பேர் சேர்ந்து among the சிம்பிளா புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்திருப்பேன். கம்பல்சரி நாட் பார்ட்னர்ஷிப் ஆர் நான் கம்பல்சரி. அந்த லெவலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த லெவல்ல அதுல கைட் பண்ணியிருப்பேன். ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப டீட்டெயிலிங்காக போயிருக்கோம். பார்ட்னர்ஷிப்னா என்ன, மீனிங், டெஃபினிஷன், கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அந்த யங் ஏஜுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். கோ அண்ட் ரெஃபர் தட் so that it will be very useful if you have any drawback to understand this one. Clear? Now you have to prepare the balance sheet after giving the following effects. Okay. Clear? Now இந்த என்ட்ரியை இன்கார்பரேட் பண்ணும்போது பேங்க் ஆர் கேஷ் ஒரு 40,000 ரூபாய் அதிகமாகும். பேங்க் ஆர் கேஷ் எதில் இருக்கும்? கரண்ட் அசெட்ஸில் இருக்கும். அதனால் 50க்கு பதிலாக இந்த 40 ஆட் பண்ணிங்கன்னா 90,000 மாறிடும். அதே மாதிரி சீஸ் கேபிட்டல் 5,000 டெபிட் 40,000 கிரெடிட்னு சொன்னால் அல்டிமேட்டாக 35,000 இஸ் த பேலன்ஸ் வேல்யூ. சிக்கு எவ்வளோ இருக்கும்? 35,000. கேபிட்டல் சி எவ்வளோ? 35,000. ஏஸ் கேபிட்டல் 3,000 கிரெடிட் ஆகுது. ஏற்கனவே ஏஸ் கேபிட்டல் 70 இருக்கு. 3,000 கிரெடிட் பண்ணிட்டீங்கன்னா 73 மாறிடும். பீஸ் கேபிட்டல் 2,000 கிரெடிட், ஏற்கனவே 60 கிரெடிட்ல இருக்கு, இன்னொரு 2,000 ஆட் பண்ணா 62,000 கிரெடிட். வேற எதுலையுமே எந்த இம்பாக்டும் இல்லை, மிச்சம்லாம் சேம் தான்.
இப்போ டோட்டல் போட்டிங்கன்னா the value being 1,90,000. This is what about the new balance sheet. New balance sheet. Clear? After the admission, this is the balance sheet. முதல் வந்து ஃபார்மேட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் வரும். இந்த சம் நான் பார்த்த உடனே ஆன்சர் போடுவேன்னா போடுவேன். இதுக்கு வந்து மினிமம் ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 4 மார்க் கேட்பாங்க. இது மட்டும் 4 மார்க், 4 மார்க் கொஸ்டின் வச்சுக்கலாம். இதுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க்கிங் போடணும் இங்கே பாருங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ரைஸ் த குட்வில் to old partners in old ratio and cancel the goodwill to all partners in the new ratio. A, B, C. ரைஸ் பண்ணா பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் கிரெடிட் ஆகும், கேன்சல் பண்ணா பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் டெபிட் ஆகும். புரியுதா? எதை? குட்வில். குட்வில் என்ன அர்த்தம்? 25,000 ஃபுல் வேல்யூ. இந்த 25,000 ரைஸ் பண்ணும்போது ஓல்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 3:2. 3:2ல ரைஸ் பண்ண எவ்வளோ வருது? 15,000 ஃபார் ஏ, 10,000 ஃபார் பி. அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டேன். அதே அவங்க அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும். கேன்சல் பண்ண போறேன், டெபிட் பண்ண போறேன். நியூ ரேஷியோல. நியூ ரேஷியோ போட்டிருக்கேன்னா போட்ட சார்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் போடாமல் போடுற மாதிரி வச்சுக்கிறேன். போடாமல் வச்சிருந்தால் 25,000 குட்வில்ல இன்கமிங் பார்ட்னரான சிக்கு முதல் கொடுத்துருங்க. சிக்கு எவ்வளோ வந்து சேரும்? 1/5, 5,000. பேலன்ஸ் வந்து யாருக்கு? எவ்வளோ? 20. ஏயும் பியும் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃபியூச்சர் வேல்யூவை? அதே தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஓல்ட் ரேஷியோ என்ன இருக்கோ அதே தான் அவங்களுடைய நியூ ரேஷியோவும் கூட, அவங்க 2 பேத்துக்கு மட்டும். ஓகே, என்ன அவங்க எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இந்த இன்கமிங் பார்ட்னர் அதை எப்படி வாங்குறாங்கிற டீட்டெயில்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஓல்ட் ரேஷியோ வந்து அதே ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஈவன் ஆஃப்டர் த அட்மிஷன் பிட்வீன் தெம். பாருங்க, 12:8 ஷார்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 3:2. So the 3:2 is nothing but 3:2 of their old ratio. So old ratio is equal to the new ratio between these two. இப்படி இருக்க டயத்தில் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆல்சோ சேம். ஃபர்ஸ்ட் டைப் ரேஷியோவில் ஓல்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு த நியூ ரேஷியோ பிட்வீன் தீஸ் டூ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆல் ஆர் சேம். ஆல் ஆர் சேம்னு இந்த எவ்வளோ பெருசு கஷ்டமே பட வேண்டாம். சப்போஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல, ஓல்ட் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஒன்றா இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த பாருங்கள், இந்த 20 ஏயும் பியும் எப்படி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க ஃபியூச்சரில்? ஒன்றும் சொல்லலை சார் அப்படின்னு அர்த்தம். ஓல்ட் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏக்கு 20,000 பிரித்து கொடுங்க. 12,000 ஃபார் ஏ, பிக்கு 8,000, சிக்கு வந்து அவருடைய ஷேர் எவ்வளோ? 5,000. ரைஸ் பண்ணும்போது டெபிட், கேன்சல் பண்ணும்போது கிரெடிட். ஸோ இந்த 5,000 அவருக்கு என்னவா மாறிடுது? டெபிட். பிக்கு வரும்போது 2,000 கிரெடிட், இங்கே வரும்போது 3,000 கிரெடிட். 3,000 கிரெடிட். அப்ப ஏக்கும் பிக்கும் கிரெடிட், டிக்கு சிக்கு வந்து 5,000 டெபிட். ஆனால் அவன் எவ்வளோ கேஷ் கொண்டு வரார்? 40,000. அப்போ என்ட்ரி எப்படி போடுவேன்? கேஷ் கொண்டு வந்ததுக்கு இந்த என்ட்ரி, இதுக்கான என்ட்ரி இதுதான். ஓகே, சிக்கு டெபிட், ஏக்கும் பிக்கும் கிரெடிட். இப்போ இது இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நான் என்ன பண்ணேன்? மனக்கணக்கு மாதிரி போடணும்னா குட்வில் வராது, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லாது. கரண்ட் அசெட்ஸில் 40,000 ரூபாய் கேஷ் கொண்டு வரார். ஸோ 50 + 40 90 போட்டுருவேன். ஏக்கு 3 ரூபா சேருது, பிக்கு 2 ரூபா சேருது, சி புதுசாக வந்தார் 40, பட் அவருக்கு 5 ரூபா சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம், அதனால 35. கரண்ட் லைஃப் இந்த சேஞ்சஸும் இல்லை. போட்டிங்கன்னா 190 வந்துச்சு. இப்படி போட்ட மனக்கணக்குங்க, 4 மார்க் கொஸ்டின் மனக்கணக்கு மாதிரி. எப்படி போட்டேன்னா இன்கம் டோட்டல் குட்வில்ல இன்கமிங் பார்ட்னர் குட்வில் 5,000 ரூபாய் அவனை டெபிட் பண்ணி விட்டுருங்க. 40,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறார், 5,000 ரூபாய் டெபிட் பண்ண 35,000 ரூபாய் அக்கௌண்ட்ல சேர்ந்துடும். ஓகே, அந்த 5,000 ரூபாய் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் ரேஷியோ இருந்தால் ஓல்ட் ரேஷியோ, நியூ ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சேம். இந்த 5 2 பேருக்குமே 3:2 ரேஷியோல போட்டோம்னா இவனுக்கு ஒரு 3, இவனுக்கு ஒரு 2 முடிஞ்சு போச்சு. ஸோ பல முறை சம்ம போடும் போதே உங்களை அறியாமல் ஷார்ட்டை யோசிக்க வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டே லாங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ ஆர் சோசன் தி டஃபஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஓகே, அப்போ யூ ஹேவ் டு டு த ப்ராக்டிஸ் எ லாட். கிளியர்? இனிமேல் நான் எப்படி போடுவேன்னா, ஒன்று இந்த மாடல் ஃபாலோ பண்ணுவேன். மெஜாரிட்டி கேசஸ்ல இந்த மாடல் தான் ஃபாலோ பண்ணுவேன். Rise and cancel. The ultimate thing is nothing but distributed value using the sacrificing ratio.
பணம் கொண்டு வந்தால் பணத்தை டெபிட் பண்ணுங்க, பணம் கொண்டு வரலையே பார்ட்டியை டெபிட் பண்ணுங்க, அவ்வளவுதான் லாஜிக். கிளியர்? Shall I proceed to the next one? Clear-ஆ? ஸ்பீட் அப் பண்ணுங்க. Now, question number 6. Keep the above illustration as it is, except that the new partner C can bring the share of goodwill in cash. அடுத்த பார்ட்ல வந்து நினைச்சு அவன் கேஷ் கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். கேஷ் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? யூசுவலா பாஸ் பண்ற இந்த என்ட்ரி எப்படி மாறப்போகுது? சீஸ் கேபிட்டல் டெபிட் பண்றது பதில் என்ன பண்ணிடுறேன்? பேங்க். அப்ப இன்கமிங் பார்ட்னர் தன்னுடைய கேபிட்டலுக்காக 40,000 ரூபாய் கொண்டு வந்ததும் இல்லாமல் சி இஸ் ஏபிள் டு பிரிங் கேஷ் ஃபார் இஸ் ஷேர் ஆஃப் குட்வில். என்ட்ரி அவ்வளவுதான். இப்போ இன்கார்பரேட் பண்ணுங்க உள்ளார. குட்வில்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. கரண்ட் அசெட்ஸ்ல இங்க ஒரு 40, இங்க ஒரு 5, 45 பிளஸ் ஏற்கனவே 50 இருக்கு, 95,000 மாறிடுச்சு. ஏ கேபிட்டல், பி கேபிட்டல், சி கேபிட்டல். சி வந்து 40, ஏக்கு வரும்போது ஒரு 3000 சேர்ந்து 73,000, சி வரும்போது 2000 சேர்ந்து 62,000 ரூபாய். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நோ சேஞ்சஸ் இன் த கரண்ட் லைபிலிட்டிஸ். தென் நவ் நியூ பேலன்ஸ் ஷீட் பீயிங் 1,95,000. நியூ பேலன்ஸ் ஷீட் உடைய டோட்டல். கிளியர்? புரியுதா? Next question. Question number 7. Come on, try this. Try பண்ணுங்கப்பா. A and B are equal partners. C is coming as a new partner who pays 8,000 as premium for goodwill. இது old ratio. New ratio among the three partners being 4:3:2. Past necessary journal entry showing the appropriation of premium money, assuming that the premium of goodwill is immediately withdrawn by the old partners. So பணம் கொண்டு வர கேஸ். அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெபிட் to A's capital to B's capital. இது வேணா ரெண்டு என்ட்ரியை போடலாம். ரெண்டு என்ட்ரி என்ன அர்த்தம்? கேஷ் கொண்டு வந்தது யாரு? சி. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை யார் ஷேர் பண்ணிக்கிறாங்க? ஏயும் பியும். அப்ப சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் to A's capital to B's capital. சிஏல முடிஞ்ச வரைக்கும் டீடைலிங்கா இருந்தால் பெட்டர் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணதான் இந்த என்ட்ரி. பணம் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கிட்டது. அப்படி ஷேர் பண்ணி கொடுத்தது இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. உடனே
அப்படியே வச்சிருக்கலாம் பிஸ்னஸில். பிஸ்னஸ் தேவைக்கு மேலே பணம் இருக்குன்னு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் சார், டிராயிங்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, அஸ்யூமிங் தட் த பிரீமியம் மணி இஸ் இமீடியட்லி வித்ட்ரான் பை த ஓல்ட் பார்ட்னர்ஸ். இந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன என்ட்ரி வரும்? ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். வீட்டில் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த 2 என்ட்ரியை போட்டுக்கலாம், இல்லைன்னா அங்கே சிங்கிள் என்ட்ரி மாதிரியும் போட்டிருக்கலாம், தப்பில்லை. உங்களுக்கு கைட் பண்ணும்போது சிங்கிள் என்ட்ரி வச்சு கைட் பண்ணதுனா இங்கே வந்து டபுள் என்ட்ரி ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஓகே, now I need to know the sacrificing ratio. Sacrificing ratio என்ன ஃபார்முலா? old ratio minus new ratio. A க்கு வரும்போது old ratio 1/2, new ratio 4/9, 18 9 minus 8, 1/18 A கொடுத்திருக்கிறார். B எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? half 3/9, அப்ப 18 9 minus 6 3/18. C க்கு வரும்போது 0 minus 2/9, otherwise minus 2/9. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நெகட்டிவ் வருதுன்னு என்ன அர்த்தம்? அவர் கெயின் பண்றாருன்னு அர்த்தம். இவங்க 2 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார், இவர் கெயின் பண்ணார். இவங்க கொடுத்தா தானே இப்போ அவனுக்கு வந்து சேருது. அப்போ டினாமினேட்டரில் அதே நம்பர் வரதுக்கு நாம் என்ன பண்ணோம்? -4/18. டு மேக் த டினாமினேட்டர்ஸ் காமன், யூ ஹேவ் டு மல்டிப்ளை with the 2 in the numerator and denominator. 1/18 3/18 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? இவனுக்குரியது கிடைக்கும். இவங்க 2 பேர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அது சிக்கு போயிடுது. அதனால தான் சிக்கு என்ன பெனிஃபிட் வந்து சேருதோ அதை ஓல்ட் பார்ட்னர்ஸ் அவருடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதான் லாஜிக் பிகைண்ட். அப்ப டோட்டல் குட்வில் எவ்வளோ? பணம் கொண்டு வரது எவ்வளோ? 8,000 rupees. 8,000 rupees. இது என்ன goodwill? Premium for goodwill. Premium for goodwill. You need to understand the difference between premium for goodwill as well as goodwill. Here we are talking about the premium for goodwill. அப்ப ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோ போய் சேரணும்? ஓகே, 1:3. அதுதான் அவருக்கு -4 மாறி இருக்கு. இவங்க 2 பேர் கொடுத்தது தான் இவருக்கு போய் சேருது. இதை 1:3 ரேஷியோல இவங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏக்கு 2,000, பிக்கு 6,000 ரூபாய். இந்த பணத்தை அவங்க உடனடியாக வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படின்னா ஏ 2,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டாரு, பி வீட்டுக்கு வேணும்ட்டு 6,000 ரூபாய் எடுத்துக்கிட்டார். ஸோ இட் இஸ் க்ளோஸ்ட். அல்டிமேட்டா பேலன்ஸ் ஷீட்ல எந்த இம்பாக்டும் இருக்காது. கேன்சல் பண்ண என்ன ஆயிடுது? கேஷ் டெபிட் கிரெடிட் கேன்சல் ஆயிடுச்சு, சி டெபிட் கிரெடிட் கேன்சல் ஆயிடுச்சு, ஏ டெபிட் கிரெடிட் கேன்சல் ஆயிடுச்சு. நோ இம்பாக்ட் வில் பி தேர் இன் த பேலன்ஸ் ஷீட். சார் 2 மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிங்களே சார், இது ஒரு மாடல். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எல்லாமே போற மாதிரி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிங்களே சார்னு கேட்டா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? குட்வில் வேணும். இங்க நமக்கு என்ன இருக்கு? பிரீமியம் ஃபார் குட்வில் இருக்கு. யாருடைய ஷேர்? ஷியோடைய ஷேர். அவருடைய ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? 2/9. 2/9 8,000. குட்வில் என்ன அர்த்தம்? ஃபர்ம்ஸ் வேல்யூ. ஃபுல் வேல்யூ வந்தாகணும், ஃபுல் குட்வில் வரணும். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை இன்வெர்ஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2/9 பதில் 9/2 போட்டீங்கன்னா ஃபுல் குட்வில் கிடைச்சிடும். ஓகே, ஆக்சுவலாக 2/9 எவ்வளோன்னா இன்ட்டு 2/9 போடுவீங்க. 2/9 8,000 ஃபுல் குட்வில் எவ்வளோ இருக்குன்னா டிவைடட் பை 2/9 போடுவீங்க இல்லையா? மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது வேல்யூ இன்ட்டு 2/9. ப்ரீமியம் இருக்கு, குட்வில் கண்டுபிடிங்க சொன்னா வேல்யூ டிவைடட் பை 2/9. அப்படின்னா இன்ட்டு 9/2 போட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 36,000. அதாவது குட்வில் 36,000 இருக்கும்போது இவருடைய ஷேர் 2/9. இப்படி வரும்போது மல்டிப்ளை பண்ணுவீங்க, இப்படி வரும்போது டிவைட் பண்ண போறீங்க. ஓகே, இட்ஸ் a reverse டிவிஷன் பை 2/9. குட்வில் வேல்யூ 36,000. நான் என்ன சொன்னேன்? ஓல்ட் ரேஷியோல ஷேரிங் ரேஷியோல ரைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்க, அல்டிமேட் வேல்யூ தான் ஆன்சர்னு சொன்னேன். ரைஸ் த குட்வில் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் இன் ஓல்ட் ரேஷியோ. ஏ பி சி ரைஸ் பண்ணும்போது அது கிரெடிட் ஆக போகுது. 36,000 ஓல்ட் ரேஷியோ 1:1 ரேஷியோ ரைஸ் பண்ணோம்னா 18,000 ஃபார் ஏ, 18,000 ஃபார் பி. கேன்சல் த குட்வில் all partners in the new ratio. ஓகே, இதை டெபிட் பண்ணணும்.
நியூ ரேஷியோ 4:3:2. 36,000 4:3:2 ரேஷியோல பிரிச்சோம்னா எவ்வளோ வருதுங்க? 16,000, 12,000. 12,000. இவருக்கு தான் நமக்கு தெரியும் 8,000 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏக்கு 2,000 கிரெடிட், பிக்கு 6,000 கிரெடிட், டிக்கு வரும்போது 8,000 டெபிட். யூ காட் திஸ் வேல்யூ? am I right? ரெண்டு மெத்தடும் கிளியரா வச்சுக்கங்க. பிரீமியம் ஃபார் குட்வில் போட்டு அதை வச்சே டேட்டா போடும்போது எப்படி போடுறோம்? ஃபுல் குட்வில் தெரிஞ்சா என்ன பண்ண போறோம்? ஃபுல் குட்வில் தெரிஞ்சதுன்னா ரைஸ் அண்ட் கேன்சல். அதோட அல்டிமேட் டிஃபரன்ஸ் இஸ் நதிங் பட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இது அப்படியே நீங்க மாத்துனீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:3:4. ஏன்னா டெபிட் இல்லையா? வந்துருச்சா இல்லையா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணா அது சாக்ரிஃபைசிங் ரேஷியோப்பா. ஓகே, அதாவது தனியாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி டக்குன்னு போட்டுடலாம் ஸ்பீடா. இஃப் குட்வில் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன். கிளியர்? கிளியரா? டெக்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்ட்னர்ஷிப்ல நீங்க தடுமாற ஒரே இடம் இந்த ரேஷியோ கால்குலேஷன். அதான் சிம்பிள் ஆச்சு நினைப்பீங்க. அங்கதான் உங்களுக்கு டைம் ஜாஸ்தி இருக்கும். போயிட்டு +2 புக்ல இருக்கிறத போய் பாருங்க, திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் வர. ட்ரை பண்ணுங்கப்பா. இதை மேக் இட் ஃபாஸ்டர். லாஸ்ட் ரோ போடுங்க போடுங்க. ட்ரை. A and B are partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2. C is coming for 1/3 share. New partners share is equal to 1/3. Used to pay 30,000 as premium for goodwill. Goodwill கிடையாது, premium for goodwill. ஆனா pays only 15. அப்ப 30,000 15,000 கேஷ் கொடுக்குறாரு, இன்னொரு 15,000 கேஷ் கொடுக்கல. 15 கேஷா ட்ரீட் பண்ணுங்க, இன்னொரு 15 நான் கேஷா ட்ரீட் பண்ணுங்க. As between A and B they decided to share profits and losses equally. இவர் கொடுத்த பிறகு நியூ பார்ட்னர்ஸ் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப நியூ ரேஷியோ வந்து 1:1:1 இருக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? let the profit be 1 balance after C's share 1 minus 1/3 2/3. A and B's new ratio ரெண்டுமே சேம் தானே. 2/3 ரெண்டு பேருமே ஈக்குவல் 1/2. அப்ப 1/3 1/3. ஸோ 1/3 அதே தான் பிக்கும் சிக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, அது 1/3. அப்ப நியூ ரேஷியோ 1:1:1.
Clear? 1:1:1. Now, premium for goodwill. Goodwill ரைஸ் பண்ணலாமா? எப்படி போடலாம்? ரெண்டு மாடல் ஏதாவது ஒரு மாடல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பிரீமியம் ஃபார் குட்வில் வச்சு போடலாம் அல்லது ரைஸ் அண்ட் கேன்சல் வச்சு போடலாம். ரெண்டு மாடலையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். பழகுற வரைக்கும் ரெண்டு மாடலையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ பிரீமியம் ஃபார் குட்வில் cease share being 1/3, அது 30. அப்ப goodwill of the firm should be divided by 1/3, 90. Raise the goodwill old partners in the old ratio. எக்ஸாம் எழுதும்போது ஃபுல்லா எழுதுங்க. A, B, C. குட்வில் ஆன 30 மூணு பேத்துக்கு ரெண்டு பேத்துக்கு ரைஸ் பண்ணும்போது ஓல்ட் ரேஷியோவான 3:2, 54,000, 36,000. Cancel the goodwill to all partners in the new ratio. இது 90,000 rupees, இது 60,000 rupees. சரி 90,000. இது சரி ரைஸ் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், கேன்சல் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்ல டெபிட் ஆகும். நியூ ரேஷியோ பீங் ஈக்குவல், all will get 30. அப்ப A வந்து 24,000 கிரெடிட் பண்ணி ஆகணும், B 6,000 கிரெடிட் பண்ணி ஆகணும், C 30,000 டெபிட். 30,000 டெபிட். அதுல C வந்து 15,000 ரூபாய் கேஷ் கொண்டு வந்துட்டார். கேஷை டெபிட் பண்ணுங்க. கேஷ் கொண்டு வரலையா, சிஏ டெபிட் பண்ணுங்க. இல்லையா, கேஷ் கொண்டு வந்ததை தனியாக ஒரு என்ட்ரி போடுங்க, அப்புறமேட்டு இவரை டெபிட் பண்ணுறது தனியாக என்ட்ரியாக போடுங்க. எப்படி வேணாலும் போடலாம். ஸோ கேஷ் கொண்டு வரும்போது என்ட்ரி என்னது? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சீஸ் கேபிட்டல் 15,000. அதுக்கப்புறம் சிஏ டெபிட் பண்ணுங்க மொத்தமா. இப்ப சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் to B's capital. இவருக்கு 30, இவருக்கு 24, இவருக்கு 6. இது ரெண்டு ஒண்ணா ஆக்கும்போது என்ன ஆயிடும்? C's capital ஒரு 15,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னு ஆயிடும். அப்படியும் போடலாம். கம்பைன் பண்ணும்போது என்ன ஆயிடும்? இங்க 30 டெபிட்லயும் 15 கிரெடிட்ல இருக்கு, ends with 15 டெபிட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 15, C's capital அக்கௌண்ட் டெபிட் 15 to A's capital to B's capital. அதே மாதிரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஏ உடைய ஓல்ட் ரேஷியோ இருக்கு 3/5, நியூ ரேஷியோ இருக்கு 1/3. ஓகே, 4/15. பிக்கு வரும்போது 2/5, நியூ ரேஷியோ 1/3, 6 - 5 1/15. C வரும்போது 0, 1/3, -1/3. டினாமினேட்டர் அதே 15 கொண்டு வரதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், -5/15. அதாவது இவங்க ரெண்டு பேர் கொடுக்கறத இவன் எடுத்துக்கிறான். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வரும்போது 4:1. இப்ப என்ட்ரி போடும்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பணம் கொண்டு வரலன்னா சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். இது யார் எடுத்துக்கிறாங்க? ஏயும் பியும் என்ன ரேஷியோ எடுத்துக்கிறாங்க? ஓகே, அதாவது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகே, இப்ப பிரீமியம் ஃபார் குட்வில் ஹியர் பீங் 30, 30 பிரீமியம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல போடணும். ஓகே, 30 4:1 ரேஷியோல பிரிச்சோம்னா 24,000, 6,000. அது எல்லாத்தையும் கேஷை கொண்டு வரல, எல்லாத்தையும் கொடுக்க முடியலன்னு சொல்லல. அதனால பாதி கேஷை கொடுத்துறேன்ட்டான். எவ்வளவு கொடுக்க முடியாம போச்சோ அதை சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி போடலாம் இல்ல இப்படி போடலாம். ரெண்டு மெத்தடும் வச்சுக்கங்க. சில சமயம் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்பீடா போறதுக்கு, சில சமயம் அந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்பீடா போறதுக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி மாஸ்டர் வித் போத் தி மெத்தட்ஸ். கிளியர்?
Next question, ninth one. A and B share profits and losses in the ratio of 3:2. They decided to share their future profits and losses in the ratio of 4:5. Goodwill is valued at rupees 45,000. Okay. இப்போ எப்படி போடுவீங்க? அட்மிஷன் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் கிடையாது, பட் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிஎன்எல் ரேஷியோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிஎன்எல் ரேஷியோ சேஞ்ச் பண்ணால் அப்பயும் உண்டுன்னு சொன்னேன். ஓகே, அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட், அட்மிஷனும் ரிட்டையர்மெண்ட்டும் சேர்ந்து நடக்கலாம், டெத் நடக்கலாம், அல்லது சேஞ்ச் இன் பிஎன்எல் ரேஷியோவும் இருக்கலாம். ப்ராசஸ் அதே தான். ஓகே, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஏ உடைய ஓல்ட் ரேஷியோ என்ன இருக்கு? 3/5. நியூ ரேஷியோ 4/9. 45, 27, 20, 7/45. அப்ப ரெண்டே பார்ட்னர் தான் இருக்கிறார். ஒருத்தருக்கு சாக்ரிஃபைஸ் ஆகுதுன்னு இன்னொருத்தர் கெயின் பண்ணுவார். இதே அப்படியே அவருக்கு கெயினா இருக்கும். செக் பண்ணிக்கலாம். பிக்கு 2/5, 5/9, 45, 18, 25, minus 7/45. ஸோ ஏ விட்டு கொடுத்துருக்கிறார், பி கெயின் பண்ணியிருக்கிறார். இப்போ குட்வில்ல ஏ உடைய சாக்ரிஃபைஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? 745. யார் சாக்ரிஃபைஸரோ அவருக்கு கிரெடிட் கொடுங்க, யார் கெய்னரோ அவர் டெபிட் பண்ணுங்க. கெய்னிங் பார்ட்னர் ஷுட் பி டெபிட்டட், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் ஷுட் பி கிரெடிட்டட் இன் தியர் ஓன் ரேஷியோ. ஸோ இங்க யார் கெய்னர்? பி. பியை டெபிட் பண்ணுங்க. பி இஸ் கேபிட்டல், 2 ஏஸ் கேபிட்டல். ஓகே, 45,000ல பி உடைய கெயின் 745. ஓகே, 7,000. அப்படியே இங்கே வரும்போது அதே 7 ரேஷியோ வந்து 7 out of 45 is the value sacrificed, 7,000. இன்னொரு மாடல் எப்படி போடலாம்? ரைஸ் த குட்வில், கேன்சல் த குட்வில் அப்படியும் போடலாம். ரைஸ் த குட்வில் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் இன் தி ஓல்ட் ரேஷியோ. ஓகே, old partners, old ratio. Cancel goodwill, all partners in the new ratio. A, B. 45,000 old ratio na 4:2 ratio ரைஸ் பண்ணக்க எவ்வளவு வருதுங்க? 27,000, 18,000. ரைஸ் பண்ணும்போது கிரெடிட், கேன்சல் பண்ணும்போது நியூ ரேஷியோ 4:5 ரேஷியோல நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். 20,000, 25,000. ஸோ 25,000, 20,000, 25,000 கேன்சல் பண்ணும்போது நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். ஏக்கு 7,000 ரூபாய் கிரெடிட் ஜாஸ்தி இருக்கு, பிக்கு 7,000 ரூபாய் டெபிட் ஜாஸ்தி இருக்கு. அப்ப என்ட்ரி பீயிங் திஸ். ஓகே, இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். கிளியரா?
Now, A, B are partners, equal partners. C is coming as a new partner who pays his share of premium for goodwill. Pay பண்ணிட்டார். New P&L ratio being 4:3:2. Calculate goodwill for under 5 years purchase of 3 years simple average profit method and weighted average profit method. Okay, ரெண்டு மெத்தட்லயும் போட சொல்லி இருக்காங்க. Okay, so 3 years 23, 24, 22, 23, 21, 22, profit 9, 8, 10. Simple average putting 27 divided by 3, 9,000. Simple average profit. Goodwill is equal to 5 years purchase, 45,000. Under weighted average method, latest profit ku highest weightage. 3 years இருந்தா 3 will be the highest weightage for the latest profit. அதுக்கப்புறம் 2 1 னு வச்சுக்கிறேன். 9 into 3 27,000. This is weighted profit. This will be 16. This is 10,000. Total weight being 6. Total of these values being 53,000. You divide this by the summation of weights. Then you will get weighted average profit. 8,833. Okay, 8,833. Goodwill should be 5 times of this. 42,166.6. 40? 166.67. 167. Right. Next question. Pass journal entry for goodwill. Goodwill kana journal entry. Goodwill kana journal entry. Rise and cancel பண்ணி போட்டுக்கலாம். இல்லனா தேவையில்லாம sacrificing ratio வர கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணுவோம். So ரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கிறேன். So working note. Working note. Goodwill to be raised to the old partners in the old ratio. A, B, C. எந்த goodwill எடுத்துக்க போறேன்? இந்த goodwill எடுத்துக்கிறேன். நமக்கு எது சௌரியமா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். கொஸ்டின்ல ஒன்றும் கிளியரா கொடுக்கல. கால்குலேட் பண்ணும்போது goodwill ரெண்டு மெத்தட்லயும் கால்குலேட் பண்ண சொல்லிட்டு பாஸ் ஜெர்னல் என்ட்ரின்னு நான் வெயிட்டட் ஆவரேஜ் போட போறேன்னா சிம்பிள் ஆவரேஜ் போட போறேன்னா சிம்பிள் ஆவரேஜுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ 45,000 ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும்போது ஓல்ட் ரேஷியோ பீங் ஈக்குவல் ரேஷியோ 22,500 22,500. Goodwill கேன்சல் பண்ணும்போது ஆல் பார்ட்னர்ஸ் இன் த நியூ ரேஷியோ 45,000 should be shared among the three in the new ratio being 4:3:2. 20, 15, 10. ரைஸ் பண்ணும்போது கிரெடிட், கேன்சல் பண்ணும்போது டெபிட். அப்போ இவர் 2,500 கிரெடிட் சைடில் ஜாஸ்தி இருக்கு, இவருக்கு 7,500 ரூபாய் கிரெடிட் சைடில் ஜாஸ்தி இருக்கு, இவருக்கு 10,000 டெபிட் சைடில் ஜாஸ்தி இருக்கு. சி பணத்தை கொண்டு வரார், பேஸ். என்ட்ரி பீயிங் bank account debit or C cash account to யார் ஷேர் பண்ணிக்கிறா? A's capital to B's capital. ரெண்டு என்ட்ரியா போடலாம். பணம் கொண்டு வரும்போது அவன் தானே கொண்டு வந்தான், cash to C போடுங்க, அதுக்கப்புறம் C to A and B ன்னு ரெண்டு என்ட்ரியா போடலாம். ஓகே, 10,000, 2,500, 7,500. இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, past journal entries if business is dissolved by the end of 2 years due to C's mismanagement. என்ன ஆகும்? ஏதாவது என்ட்ரி பாஸ் பண்ணுமா? கொஸ்டின்ல என்ன சொல்லி இருக்கிறேன்? Goodwill is calculated based on how many years? 5 years purchase. இந்த லாபம் 5 ஆண்டுகள் வரும்னு சொல்லிட்டு ஓல்ட் பார்ட்னர் சொன்னா அதை நம்பி சி வந்து பணத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ குட்வில் கொடுத்தது எத்தனை வருஷத்துக்குரிய குட்வில்? 5 இயர்ஸோட ஏர்னிங் பவரோட குட்வில். 5 வருஷமா அது பிசினஸ் இருக்கணும்ப்பா. நீங்க சொன்னீங்கன்னு வந்த 2 வருஷம் கம்பெனி திவால் ஆயிடுச்சு.
2 வருஷத்துல கம்பெனி திவாலி ஆச்சு, உங்களை நம்பி 5 வருஷத்துக்குரிய பணத்தை கொடுத்துரு, உங்களுக்கு எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளுக்குரிய ரீஃபண்ட் பண்ணுங்க, கேட்பானா இல்லையா? So I think that we can earn around 9,000 rupees every year in future for at least 5 years. If the business collapsed within the due date, I mean years of purchase இருக்குல்ல, அதை கட்டிலும் இயர்லியராகவே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா he asked for the any compensation. ஆனால் இந்த க்ளோஸ் தான் நடந்திருக்கு. இன்கமிங் பார்ட்னரான சிஓட மிஸ்மேனேஜ்மெண்ட், நோ என்ட்ரி. ஏன்பா நாங்கள் ஒழுங்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருப்போம், நீ பாட்டுக்கு வந்து குழப்புனதில் எங்கள் பிஸ்னஸே போயிடுச்சு, நீ தான் எனக்கு நட்ட கணக்கு பணத்தை கொடுக்கணும்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. C's mismanagement. Lack of business order. In this case, refund is possible. Refund is possible. எவ்வளோ ரீஃபண்ட்? 45,000 ரூபாய். குட்வில் எவ்வளோ? 45,000 ரூபாய். அதில் 2 வருஷம் முடிஞ்சு போச்சே சார், நான் உங்களுக்கு 5 வருஷம் சொன்னேன்னா 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, அதை என்ஜாய் பண்ணிட்டீங்களே, இன்னொரு 3 வருஷத்துக்குரியது நான் ரீஃபண்ட் பண்ணுறேன், 3 இயர்க்குரியது. 5 வருஷத்துக்கு 45,000 ரூபாய், 3 வருஷத்துக்கு 27,000 ரூபாய் நான் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். I may refund this 27,000. Clear? Hope you'll be now able to understand this part. 27,000. Clear? கவனிங்க, பிரீமியம் ஃபார் குட்வில் கணக்கில் பார்த்தா அதே மாதிரி ரைஸ் அண்ட் கேன்சல் பண்ணுங்க. இதை ரீஃபண்ட் பண்ணும்போது இப்ப நமக்கு என்ன வேணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வேணுமா இல்லையா? இந்த ரைஸ் அண்ட் கேன்சல் பண்ணீங்கன்னா இதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொன்னேன். 1:3:-4 இதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்பயே நீங்க ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், இவங்க எடுத்துட்டு போனதை ரீஃபண்ட் பண்ணிடணும். யாருக்கு? சிஸ் கேபிட்டல். அதுக்கப்புறம் சிக்கு பணமா கொடுத்துடலாம். 2 என்ட்ரியா போடலாம், இல்ல சிங்கிள் என்ட்ரியா போட்டுக்கலாம். ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல் டு கேஷ், இல்லைன்னா சிஸ் கேபிட்டல் போட்டு அவனுக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி 2வது என்ட்ரியா போட்டுக்கலாம். பிராக்கெட்ல வேணா கேஷ் போட்டுக்கிறேன், ரூட்டட் த்ரூ கேஷ். இது 5 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு ரீஃபண்ட் பண்ணும். So A should refund 1,500, B should refund 4,500, C will get 6,000. இதே மாதிரி நீங்க ரைஸ் அண்ட் கேன்சல் பண்ணி போட்டாலும் வரும் ஆன்சர். குட்வில் ரைஸ் ஓல்ட் பார்ட்னர்ஸ் ஓல்ட் ரேஷியோ A B C. இந்த 27,000 ரைஸ் பண்ணும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்ட் ரேஷியோ, ஓல்ட் ரேஷியோ பீயிங் ஈக்குவல். ஸோ இவருக்கு 13,500, இவருக்கு 13,500. குட்வில் கேன்சல் பண்ணும்போது நியூ பார்ட்னர்ஸ் இன் நியூ ரேஷியோ, நியூ ரேஷியோ பீயிங் 4:3:2, 12,000 and 9,000, 6,000. ஓகே, இது அப்படியே ரிவர்ஸ்ல யோசிக்கணும். இதை கிரெடிட் பண்ணோம், இதை டெபிட் பண்ணியிருக்கணும். அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? 1,500 டெபிட், இங்கே 4,500 டெபிட், இவருக்கு 6,000 கிரெடிட். ரிவர்சல் தானே, ரிவர்சல் தானே. முன்னாடி என்ன போட்டோமோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இப்படியும் போடலாம், இல்லை இந்த நம்பர்ல இது வந்து 5 வருஷத்துக்குரியது, 3 வருஷத்துக்குரியது ரீஃபண்ட் பண்ணா இன்ட்டு 3/5 போட்டா ஆன்சர் வந்துடும். அப்படியும் போடலாம். Whatever the way you follow, you can get the answer. So with that we have completed what? Treatment of goodwill component is completely over. Chapter number 4.6 our partnership 6th part, treatment of joint life policy as well as separate life policy. ரெண்டு கொஸ்டின் தான். கிளியர்? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இப்ப எல்ஐசி கம்பெனியில
பார்ட்னர்ஸ் வந்து பாலிசி ஒன்று எடுக்கிறாங்க. பார்ட்னர்ஸ் வந்து பாலிசி எடுக்கிறாங்க. எடுக்கிறது யாரு? ஃபேம். பார்ட்னர்ஷிப் ஃபேம் தன்னுடைய பார்ட்னர்ஸ்க்காக பாலிசி எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன கொடுக்கணும்? பிரீமியம் கொடுக்கணும். எல்ஐசி அதுக்கு இவனுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க? பாலிசி அமௌண்ட், பாலிசி கொடுக்குறாங்க. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அதுல சம் அஷ்யூர்ட் அண்ட் சரண்டர் வேல்யூ ரெண்டு இருக்கு. சரண்டர் வேல்யூ ரெண்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப் ஃபேம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டாருன்னா அந்த பார்ட்னருடைய வாரிசுகளுக்கு கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ரெண்டு பேர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ், ஒருத்தர் இறந்து போயிட்டார், வாரிசு வந்து நிற்பான், என்னுடைய ரிலேட்டிவோடைய ஃபண்ட் எனக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு பில்டிங், ஒரு 5 கோடி ரூபாய் போட்டு ஒரு பில்டிங் கட்டியாச்சு, பாதியில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே இறந்து போயிட்டான். பில்டிங் கட்டி நம்ம விற்கலான்னு பிளான் பண்ணதில் இறந்து போயிட்டான். வாரிசு வந்து நிற்கிறான், எனக்கு 50% கொடுங்க அப்படின்ட்டு. என்கிட்ட பணம் இல்லைன்னா அவனை பார்ட்னரை சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பாதி வேணும்னு சொன்னால் நான் எப்படி எடுத்து கொடுக்குறது? பில்டிங்கை பாதியை வெட்டியாக கொடுக்க முடியும், பாதியில் இருக்கு விற்கவும் முடியாது. Understand? So there will be financial crisis. Then there will be lots of disputes between the partners and their family. அப்போ சேஃப்டிக்கு என்ன பண்ணலான்னா, எவ்வளோ காம்பன்சேஷன் தர வேண்டியது இருக்குமோ, இல்லை ஷேர் எவ்வளோ தர வேண்டியது இருக்குமோ அந்த நம்பருக்கு ஒரு ப்ரீமியம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பேர் பாலிசி, பாலிசி அமௌண்ட். பாலிசி அமௌண்ட் அதான் பாலிசி வேல்யூ. சே ஒரு 10 lakhs. எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சார்? 20 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம், டேர்ம் ஆஃப் த பாலிசி. அப்போ ப்ரீமியம் எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படி சொன்னாக்க, பாலிசி அமௌண்ட் டிவைட் பை டேர்ம் 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். அப்போ பார்ட்னர் எல்ஐசி கம்பெனி கிட்ட வருஷம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பார் பர் ஆனம். அதுக்கு எல்ஐசி என்ன அஷ்யூர் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த பார்ட்னர் இறந்தாலோ அல்லது 20 வருஷம் முடிஞ்சாலோ 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பார். அதுதான் பாலிசி அமௌண்ட். 50 கொடுக்குறீங்க, 2வது வருஷமே இறந்துட்டாருன்னா 10 லட்சம் வரும். அது பதிலாக 20 வருஷம் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வேறு எதுவுமே தரமாட்டாங்க சார், இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இன்டர் லெவலில் தெரிஞ்சுக்கலாம் லேட்டர் ஆன். குரூப் 2 சிஎம் இன்டரில் இன்சூரன்ஸ் கம்பெனியே இருக்குது, அதில் பார்ப்பீங்க. இங்கே இதான் லாஜிக். பாலிசி அமௌண்ட். இப்போ எத்தனை பேர் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கிறீங்க உங்கள் பேரில்? பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டுறாங்களா, ப்ரீமியம் கட்டுறாங்களா? இருக்கா உங்கள் பேரில்? ஏதாவது இருக்கா? இருக்குது. எவ்வளோக்கு இருக்குது? அது சொல்ல மாட்டேன் சார், நான் கோடிக்கணக்கில் நான் ஒருத்தர் சார் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு. பாய்ஸுக்கு தனி தெளிச்சு விட்டாங்க சார் எங்களை. உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி கிளியர். சம்திங் ஹேப்பன்ஸ் இந்த நம்பர் 10 லட்சம் ரூபாய், அது சேஃப்டி தானே, செக்யூரிட்டி தானே. அது என்ன சார்? சம் அஷ்யூர்ட் சரண்டர் வேல்யூ. சம் அஷ்யூர்ட் கேரண்டி அந்த அமௌண்ட் கொடுப்பேன் எப்பன்னா, இறந்து போனாலோ அல்லது அந்த டேர்ம் முடிஞ்சாலோ. 20 வருஷம் முடிஞ்சிருச்சா 10 லட்சம் எடுத்துங்க. 5 வருஷத்துல இறந்து போயிட்டார், அப்பயும் 10 லட்சம் தரேன். அப்போ எல்ஐசி கம்பெனிக்கு லாஸ் தானே சார்? அதான் அவங்களுடைய பிஸ்னஸ் டேர்ம். 100 பேருக்கு இருந்து பாலிசி அமௌண்ட் வாங்குறாங்க, அதுலேருந்து வட்டியெல்லாம் வரும். ஒருத்தன் இறந்து போவான், அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தலாம், மிச்சம் உங்களுக்கு 20 வருஷம் வரைக்கும் போகும்போது அங்கே ஒரு லாபத்தை பார்த்தலாம் இல்லையா? அதான் அதோடைய லாஜிக். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஷேரிங் த ரிஸ்க். எல்ஐசி என்ன பண்ணுறாங்க? ஷேரிங் த ரிஸ்க். யார் இறந்தாரோ அவருடைய ரிஸ்கினஸை இனிமேல் யார் உயிரோடு இருந்து பாலிசி கட்டினாங்களோ அதோடைய வருமானத்திலேருந்து வரக்கூடிய இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் அதோடைய லாஜிக். அது எல்ஐசி கம்பெனியுடைய டென்ஷன், நமக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்?
50,000 கட்டுறேன், 20 வருஷம் முடிஞ்சால் 10 லட்சம் கொடுங்க. 20 வருஷம் முடியாமல் எங்கள் பார்ட்னர்ஸில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க. அப்போ ஏயும் பியும் சேர்த்து இன்சூர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சப்போஸ் 5 வருஷத்தில் ஏ இறந்துட்டார், வாரிசு வந்து நிற்கிறார். இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போய் கேட்குறேன், வேணா 10 லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த 10 லட்ச ரூபாய் அவங்க ஃபேமிலி கொடுத்துலாம், இமீடியட்டாக வச்சுக்கப்போ. இஸ் தட் கிளியர்? ஹோப் வில் பி நோ ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட். அதான் சார் சரண்டர் வேல்யூ. இறந்தும் போகல, மெச்சூரிட்டி டேட்டும் வரல, 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னால் கட்ட முடியல சார், பிஸ்னஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கிறோம், இனிமேல் பிஸ்னஸே கிடையாது, எப்படி ப்ரீமியம் கட்டுறது? சார் 4 வருஷம், வருஷத்துக்கு 50,000, 4 வருஷத்துக்கு 20,000, 2 லட்ச ரூபாய் கட்டியிருப்பீங்க சார். க்ளோஸ் பண்ணுங்க சார், நான் கட்டணத்தை கொடுங்கன்னா நான் 2 லட்சம் தரமாட்டான். எவ்வளோ தருவான்? அதில் 50%, 70%, 50%, 40% தருவான். 2 லட்சம் தந்திருக்கியா, 1 லட்சம் பிடிச்சிக்கோ, இல்லை 40,000 கொடுத்துருக்கோம். அப்படி கட்டினத்தில் ஒரு போர்ஷன் தான் கொடுப்பான். அப்போ அதுக்கு பேர் சரண்டர் வேல்யூ. அது பேர் சரண்டர் வேல்யூ. Clear? Hope you'll be now able to understand the difference between sum assured and surrender value. நீங்கள் வாங்கின அந்த பாலிசி, ஓகே, ஒரு ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் ஒரு பாலிசி வாங்கி வச்சிருக்கீங்க. இங்கே சொல்கிற வார்த்தை பாலிசி. யூ ஆர் கலெக்டிங் திஸ். ட்ரெயின் டிக்கெட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ட்ரெயினில் போகலாம், பஸ் டிக்கெட் வாங்கிட்டா பஸ்ஸில் போகலாம். அது மாதிரி இந்த பாலிசின்னு ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா இறந்து போயிடுச்சுன்னா அதை கொண்டு போய் காமிச்சா, இறந்து போனவர் எப்படி காமிக்கிறது இல்லையா, அவரோட வாரிசு போய் கொண்டு போய் காமிச்சா பணத்தை தருவாங்க. கிளியர்? அது எப்படி சார்னு கேட்கக்கூடாது. ஸோ அதை கொண்டு போய் கொடுத்தாக்க வாரிசுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. கிளியர்? சம் அஷ்யூர்ட் அண்ட் சரண்டர் வேல்யூ. பிரீமியம், சம் அஷ்யூர்ட் அண்ட் சரண்டர் வேல்யூ. இப்ப இதுல 2 ஸ்கீம் இருக்கு. செப்பரேட் லைஃப் பாலிசி ஆர் இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி, ஜாயிண்ட் லைஃப் பாலிசின்னு 2 இருக்கு. செப்பரேட் லைஃப் பாலிசினா என்ன, ஆர் இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசினா என்ன? ஏபிசி இந்த 3 பேருக்கும் தனித்தனியே பாலிசி எடுத்திருப்பாங்க. பிரீமியம் யார் கட்டுவா? பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் தான் தன்னுடைய P&L டெபிட் பண்ணுவாங்க எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு. இப்போ கலெக்ஷன் வந்துச்சுன்னா அது யாருக்கு போகும்? அதுவும் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் தான். பார்ட்னருக்காக ஃபர்ம் கட்டி வச்சிருக்கு, ஃபர்முக்கு கலெக்ஷன் வரும். பார்ட்னருக்கு செலவுன்னு சொல்லி P&L டெபிட் பண்ணா, பிரீமியம் கட்டின செலவுன்னு சொல்லி P&L டெபிட் பண்ணா ப்ராஃபிட் மொத்தமாக குறையும். இப்போ 3 பேரோட ப்ராஃபிட் குறையுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் லாபம் வந்துச்சுன்னா அது ஃபர்முக்கு போயிடும். இந்த ஃபர்முக்கு போச்சுன்னா அது யாருக்கு? 3 பேத்துக்கு தான் அர்த்தம். Any amount you pay for the premium is a common expenses. Any amount you recovered on death or surrender or on maturity will be the common income for the business. Common income for the business should be shared among the 3 partners. எத்தனை பார்ட்னர் இருக்கிறோம் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசினா என்ன அர்த்தம்னா, ஏபிசி இவருக்கு தனியாக 1 லட்சம் ரூபாய், இவருக்கு தனியாக 2 லட்சம் ரூபாய், இவர் தனியாக 50,000 ரூபாய்னு பாலிசி எடுத்திருப்பாங்க. இது பாலிசி அமௌண்ட். சப்போஸ் பி இறந்து போயிட்டார், கம்பெனி என்ன கொடுக்கும்? இவனுக்கு சம் அஷ்யூர்ட் கொடுக்கும். அதோட அந்த மிச்ச பாலிசியும் கேன்சல் பண்ணி ஆகணும். அப்ப ஏக்கு சிக்கு என்ன கிடைக்கும்? சரண்டர் வேல்யூ கிடைக்கும். இவங்க 2 பேருக்கு என்ன கிடைக்கும்? சரண்டர் வேல்யூ. அப்ப இவனுக்கு 2 லட்சம் ரூபாய், இவங்க 2 பேரும் அன்னைக்கே கேன்சல் பண்ணி ஆகணும். ஈவன் ஒரு பார்ட்னர் இருந்தாலும் அன்னைக்கே கேன்சல் பண்ணி ஆகணும். இந்த 2 லட்சம் யாருக்கு போய் சேரும்? கம்பெனிக்கு, ஃபர்முக்கு. ஃபர்முக்கு போய் சேர்ந்தா அது யாருக்கு? 3 பேத்துக்கும். அப்ப பியோட வாரிசு என்ன சொல்லுவார்? சார் உங்க பேர்ல ஒன்று போட்டாங்களா, அது எனக்கு என்ன அப்படின்னு கேட்பானா இல்லையா? எங்க அப்பாவுக்கு வர வேண்டிய அமௌண்ட் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறீங்க, அப்ப உங்க பேர்ல இருக்கிறது எங்களுக்கு வந்தோம்ல. ஆமா சார், நாங்க 2 பேர் உயிரோட இருக்கிறாங்க, அதனால பணம் கம்மியாக தான் கிடைக்கும். அப்படியா? அப்ப அவங்களையும் சாவடிச்சிருங்க. சரிதானே? ஜாஸ்தி கிடைக்கணும்னா சாவடிச்சா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. செத்த ஆகணும், அல்ல செத்த மாதிரி காமிச்சாகணும். ரைட்? சரிதானே? ஸோ அதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ சரண்டர் வேல்யூ 1 லட்சத்துக்கு பதிலாக 0.4 lakhs தான் தருவேன்ட்டான். 50,000க்கு பதிலாக 0.15 தான் தருவேன்றான். இந்த 3மே இன்கமாக கன்சிடர் பண்ணோம். ப்ரீமியம் கட்டினது எக்ஸ்பென்சஸ் வரது இன்கம். இது பேர் இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி. இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசியாக இருந்தால் எத்தனை பார்ட்னர் இருக்கிறாங்களோ அத்தனை பார்ட்னருக்கும் தனித்தனியாக பாலிசி எடுத்திருப்பாங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை, அதாவது ப்ரீமியம் பேயபிள் பை த ஃபர்ம் பை டெபிட்டிங் டு த P&L அக்கௌண்ட். அதில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இறந்தவருடைய ஃபுல் அமௌண்ட் வந்துடும். இறந்து போகாமல் இருக்கிறவங்களோட சரண்டர் வேல்யூ வரும். இது பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு போயிடும். அது எல்லா பார்ட்னரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்துக்கும், இது 3 பேத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஜாயிண்ட் லைஃப் பாலிசின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, ஏபிசி 3 பேத்துக்கும் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்திருப்பார். சப்போஸ் பி இறந்துட்டாருன்னா மொத்த 10 லட்சமும் வந்துடும். 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்தாலும் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். ஓகே, அப்ப அது எதுல வரும்? டெத்ல.
ஆனால் இறந்து போகல, பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கேன்சல் பண்ணுறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. அப்போ என்ன சார் ஆகும்? அட்மிஷன் ஆக போகிறாங்க. அப்போ இது செல்லாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? அன்னைக்கு சரண்டர் பண்ணி ஆகணும். ஸோ யூ ஐதர் கெட் த சரண்டர் வேல்யூ ஆர் சம் அஷ்யூர்ட், ஆஸ் இன் த கேஸ் மேபி டெத்தா ஆர் சரண்டரா. ஓகே, டெத்து கேஸில் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வரும். அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் எனி சேஞ்ச் அப்படிங்கும்போது இதை ஓல்டு ஒன்று நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? சரண்டர் வேல்யூ வரும். இதான் வந்து ஜாயின்ட் லைஃப் பாலிசி. லெட்ஸ் see that these two cases, இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி பார்க்கலாம், ஜாயின்ட் லைஃப் பாலிசி நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி பற்றி பார்க்கலாம். Individual insurance policy. Partners share profits or losses in the ratio of 3:2:1. இது joint life policy, இது surrender value. இதில் Y died on this date 1/1/21. ஓகே, இப்போ இறந்துட்டார்னா அவர்கிட்ட இருந்து எவ்வளோ வரும்? அவருக்காக கம்பெனி எல்ஐசி கம்பெனிலேருந்து எவ்வளோ வரும்? பாலிசி அமௌண்ட் 60 வரும். அதே டேட்டில் வேறு வழி இல்லை, எல்லா பாலிசியும் நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். மிச்சம் 2 பாலிசியும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு பாலிசி அமௌண்ட் வராது. ஏன்னா உங்கள் உயிரோடு இருக்கிறாங்க, இல்லைன்னா டேர்ம் மெச்சூரிட்டி ஆகி. அப்போ என்னதான் வரும்? வில் கெட் ஒன்லி போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் பெய்ட் விச் இஸ் கால் சரண்டர் வேல்யூ. 20 and 10 வரும். மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு? 90,000 rupees வருது. இந்த 90,000 யார் எடுத்துப்பா? ஆல் த 3 பார்ட்னர்ஸ். ஸோ பணம் வரும்போது என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு, பேர் வந்து ஜாயின்ட் லைஃப் பாலிசின்னு போட்டுக்கலாம். ஓகே, இதை யார் ஷேர் பண்ணிப்பாங்க? ஓகே, ஜாயின்ட் லைஃப் பாலிசி ஆர் இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி? இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் டெபிட் யார் ஷேர் பண்ணிக்கிறா? எக்ஸ், ஒய், ஜெட். என்ன ரேஷியோவில்? அவங்களோட பிஎன்எல் ரேஷியோ 3:2:1, 45, 30, 15. சார் இவர் இறந்து போனார் தானே சார், அவருக்கு தானே சார் ஜாஸ்தி கிடைக்கணும்? அப்படிலாம் கிடையாது. கம்பெனிக்கு வந்து ஃபண்டு வேணும். இப்போ ஃபண்டு 90,000 வந்துச்சு அப்படி சொன்னாக்கா இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டா யாருக்கு கொடுக்கணும்? ஒய்க்கு கொடுக்கணும். ஒய் ஃபேமிலிக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு போர்ஷன் கேட்பான் பாவன். கம்பெனியில் பணம் இல்லைன்னு தடுமாறக்கூடாது. பணம் வந்துச்சா இல்லை? இப்போ 90,000 பணம் வந்துருச்சு இல்லை? ஸோ இந்த 90,000 வச்சு ஒய்யோடைய ஷேர் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அதில் ஒரு மேஜர் போர்ஷன் கொடுக்க முடியும். அதான் அதோட லாஜிக். ஸோ திஸ் அமௌண்ட் இஸ் நாட் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர், இட்ஸ் த பெனிஃபிட் ஃபார் த என்டையர் ஃபர்ம் as a whole. என்டையர் கம்பெனிக்கு போய் சேர்ந்துரும். அந்த கம்பெனி அதை அப்புறமேட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. கையில் பணம் வந்துச்சு, 90,000 பணம் வந்துச்சு. தட்ஸ் அ லாஜிக். ஹோப் யூ வில் be now able to understand individual insurance policy. So let me brief this. X, Y and Z are partners sharing profits and losses in the ratio of 2:1. ஓகே, ஜனவரி 2021 அன்னைக்கு பாலிசி எடுக்கிறார் ஃபார் 1 lakh. ஆனுவல் ப்ரீமியம் பீயிங் 5,000 பேயபிள் ஆன் 1st January every year. ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஆனால் லாஸ்ட்டாக இந்த டேட்டுக்கு பிறகு ஒய் இறந்து போயிட்டார். அதால் ஃபுல் அமௌண்ட் வந்துடுது. ஸோ என்னைக்கு வருது? இந்த டேட்டில் பணம் வந்துடுது. சரண்டர் வேல்யூ ஃபார் எவ்ரி இயர் டீடைல்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் இயரில் சரண்டர் வேல்யூ நில்லு, அடுத்த வருஷம் சரண்டர் பண்ணால் 1,000, அதுக்கு அடுத்த வருஷம் 2,500 கொடுத்துருக்குறாங்க. நவ் ஷோ நெசரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரீமியம் மெத்தடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரீமியம் மெத்தடாக இருந்தால் அண்டர் ப்ரீமியம் மெத்தட் ப்ரீமியம் கொடுக்கும்போது என்ட்ரி ஜேஎல்பி டு பேங்க், அதுக்கப்புறம் இயர் எண்டில் பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். யூ ரிப்பீட் திஸ் ஃபார் ஆல் த 4 values. இறந்து போனதுனால பாலிசி அமௌண்ட் வருதுல்ல, அப்போ என்ட்ரி என்ன வரும்? பேங்க் டு ஜாயின்ட் லைஃப் பாலிசி, அதை பார்ட்னர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துறோம். ஜாயின்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல் அண்ட் சிஸ் கேபிட்டல் அப்படி பிரித்து கொடுத்துடலாம். கிளியருக்கு ஒரு என்ட்ரி.
2 என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஜேஎல்பி, அந்த ஜேஎல்பி வந்து பார்ட்னர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களோட P&L ரேஷியோவில். இது ரெண்டையும் கிளப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்ட் அப் என்ட்ரி கிடைக்கும். அதான் புக்கில் போட்டிருப்பேன். இது ரெண்டையும் கிளப் பண்ணி போட்டிருப்பேன். ஓகே, அக்கௌண்ட் போடுங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் எந்த இம்பாக்டும் இருக்காது. ஒன்லி P&L அக்கௌண்ட்டில் மட்டும் இம்பாக்ட் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. ஜேஎல்பி பிரீமியம் மொதல் வருஷம் டு பேங்க், அதுக்கப்புறம் பை P&L அக்கௌண்ட், அவ்வளோதான். 5,000 அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். உங்களுடைய P&L அக்கௌண்ட்டில் பல ஐட்டங்கள் இருக்கும். அதில் 2 ஜாயின்ட் லைஃப் பாலிசி பிரீமியம் 5,000 இருக்கும். இது மொதல் வருஷம். இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். இயர் ஆன் இயர் என்ன பண்ணுவீங்க? ஜேஎல்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, இயர் எண்டில் க்ளோஸ் ஆகிடும். நார்மல் எக்ஸ்பென்சஸ் தானேப்பா. ரெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ரெண்ட் அல்டிமேட்டாக P&L அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா 0 ஆகிடும். P&L அக்கௌண்ட்டில் ரெண்ட் டெபிட் சேல் இருக்கும். அதான் இதோட லாஜிக். Year on year, you just repeat this. That's how this will appear. We don't have any balance in the balance sheet. Balance sheet எந்த பேலன்ஸும் நமக்கு இருக்காது. Clear? This is the logic. Clear? Nothing will appear in the balance sheet. Nothing will appear in the balance sheet. So, திரும்ப summary மாதிரி journal entry என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிடுறேன். On payment of premium, JLP premium account debit to bank, year end la transfer to P&L account, so P&L account debit to JLP. On receipt of sum assured or surrender value, bank account debit to JLP. This JLP is taken by partners in their PSR, profit sharing ratio. ரெண்டே என்ட்ரி தான். Nothing will appear in the balance sheet. Nothing will appear in the balance sheet. இதுதான் நான் இயர் ஆன் இயர் இந்த கொஸ்டின்ல சரண்டர் வேல்யூ மெத்தட்ல போட சொல்றோம். முதல் வருஷம் 5,000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா? கொடுத்ததுல ஒருத்தர் இருக்கா? ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வருஷம் 5,000 ரூபாய் கொடுத்தீங்க இல்ல? இஸ் இட் ஒர்த்லெஸ் ஆர் ஹேவிங் சம் ஒர்த்? வி ஹேவ் சம் ஒர்த் இல்லையா? எவ்வளோ இருக்கு? 1000 ரூபாய். முதல் வருஷம் கட்டின பிரீமியமுக்கு முதல் வருஷமே வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டு வந்தால் அதோட ஒர்த்து ஒன்றும் கிடையாது, யூஸ்லெஸ். ரெண்டாவது வருஷம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், 2 வருஷம் முடிஞ்ச பிறகு எனக்கு வேண்டான்னு சொன்னாக்க எனக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ வாட் அபவுட் த லாஸ் இன் த வெரி ஃபர்ஸ்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயர்ல லாஸ் எவ்வளோ? போட்ட படம் மொத்தம் போச்சு. செகண்ட் இயர்ல எவ்வளோ லாஸ்? 4,000 பிளஸ் போன வருஷம் ஒரு லாஸ், ரெண்டும் சேர்த்தா 9,000. 2 வருஷத்துக்கு நான் எவ்வளோ கட்டியிருப்பேன்? 5 10,000 ரூபாய் கட்டியிருப்பேன். ஆனால் 10,000 ரூபாய் கட்டின பிறகு சண்டர் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ எவ்வளோ லூஸ் பண்ணுறேன்? 9,000. 3 வருஷம் 15,000 ரூபாய் கட்டி இருக்கிறேன். 15,000 ரூபாய் கட்டின பிறகு வேண்டான்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்கும்? 2,500 ரூபாய். அப்போ எவ்வளோ லாஸ் கிடைக்குது? 12,500. 15,000 3,500. ஓகே, அது இங்கே சொல்லணும்ல. அது எப்படி? ரெண்டாவது வருஷம் சரண்டர் பண்ணியிருந்தால் 1,000, சரண்டர் பண்ணலாம் 2,500 இப்போ கிடைக்கும். உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்து பண்ணி பைசா வாங்கிட்டு வந்த பிறகு திரும்ப அதே டாக்குமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூ புக் த ட்ரெயின் டிக்கெட் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணலாம் 50 ரூபா தருவேன்றான். ஸோ டிராவல் பண்ணலன்னா 50 ரூபா தரான். அடுத்த வருஷம் சப்போஸ் டிராவல் பண்ணீங்கன்னா அடுத்த முறை டிராவல் பண்ணுறது உங்கள்கிட்ட என்ன கிடையாது? அந்த டிக்கெட் கிடையாது. டிக்கெட்டுங்கிறது பாலிசி அமௌண்ட், அந்த டாக்குமெண்ட் கொடுத்து 2வது வருஷமே பணம் வாங்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய் கிடைச்சிடும். 3வது வருஷம் உங்கள்கிட்ட என்ன இல்லை? டாக்குமெண்ட் இல்லை. அப்போ 3வது வருஷம் நீங்கள் 2வது வருஷம் டாக்குமெண்ட் கொடுக்காமல் இருந்திருந்தால் 3 வருஷம் 5 15,000 ரூபாய் கொடுத்திருந்தால் இப்போ உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும். கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 2,500. ஸோ யுவர் லாஸ் இன் திஸ் கேஸ் பீங் 12,500. இது இன்க்ரிமெண்டல் சரண்டர் வேல்யூ. இது இன்க்ரிமெண்டல் சரண்டர் வேல்யூ. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டுக்கு முதல் வருஷம் ஒன்றும் கிடையாது, 2வது வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 3வது வருஷமா இந்த டாக்குமெண்ட்டுக்கு 2,500 ரூபாய் கிடைக்கும்.
ரெண்டாவது வருஷமே இந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டா உங்கள்ட்ட ஒன்றும் பைசா இல்லை. இந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தப்பு பண்ணுவாங்க, புரிஞ்சுங்க. Okay, you can either surrender by the end of first year or second year or third year. Once you surrender, you don't have anything. அப்போ ரெண்டாவது வருஷம் சரண்டர் பண்ணலன்னா மூணாவது வருஷம் சரண்டர் பண்ணால் உங்களுக்கு 2500 கிடைக்கணும். 3 வருஷம் வரைக்கும் 15000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு 2500 தான் கிடைக்கணும். 12500 ரூபாய் நமக்கு லாஸ் மாதிரி. புரியுதா லாஜிக்? Now, ஃபர்ஸ்ட் இயருக்கான என்ட்ரி 1/1/2021. What journal entry? JLP premium account debit to bank. Okay, value being 5000. முதல் வருஷம் இதோட ஒர்த் என்ன? இயர் எண்ட்ல ஒர்த் லெஸ் 0, மொத்த 5000 லாஸ். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? டெபிட் டு P&L அக்கவுண்ட். கிளியர்? செகண்ட் இயர் 1/1/2022. 1/1/2022. 1/1/22 அன்னைக்கு 5000 கொடுக்குறீங்க. என்ன என்ட்ரி? JLP premium account debit to bank. Value 5000. இயர் எண்ட்ல 31st March 2022 எவ்வளவு லாஸ்? 4000 ரூபாய். இன்கிரிமெண்டல் லாஸ் பீயிங் 4000. இன்கிரிமெண்டல் லாஸ் பீயிங் 4000. முதல் வருஷம் 5000 ரூபாய் லாஸ், ரெண்டாவது வருஷம் 4000 ரூபாய் லாஸ், மூணாவது வருஷம் 3500 ரூபாய் இன்கிரிமெண்டல் லாஸ். இது லாஸ் பா. முதல் ஆண்டில் 5000 ரூபாய் நஷ்டம், ரெண்டாவது ஆண்டில் 9000 ரூபாய் லாஸ், அப்படின்னு அடிஷனல் 4000 ரூபாய் லாஸ். மூன்றாவது ஆண்டு வரைக்கும் 12500 ரூபாய் லாஸ். வாட் இஸ் இன்கிரிமெண்டல் லாஸ் ஃபார் தி தேர்ட் இயர்? 3500. So P&L account debit to JLP 3500 or 4000 or 4000 rupees. Clear? Hope you'll be now able to understand this part. Third year நீங்க guess பண்ணுங்க பாப்போம். 1/1/2023 JLP account debit to bank 5000. Okay, 31st December 2023 அன்னைக்கு P&L account debit to JLP. எவ்வளவு லாஸ்? இன்கிரிமெண்டல் லாஸ் பீங் 3500. 3 ஆண்டு முடிவு வரைக்கும் 12500 ரூபாய் லாஸ். இதுக்கு வரைக்கும் ஏற்கனவே 9000 ரூபாய் லாஸ் P&L account debit பண்ணிட்டோம். இந்த வருஷம் அடிஷனல் லாஸ் வந்து 3500. Clear? Fourth year 1/1/2024 JLP account debit to bank. எவ்வளோ? 5000. ஆனா இயர் ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணல. 31st March 2024 அன்னைக்கு ஒருத்தர் போய் சேர்ந்துட்டார், நமக்கு பணம் கொடுத்துட்டு. சரிதானே? சிவர் வந்திருக்கு. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு JLP எவ்வளவு வருது? 1 lakh. இனிமேல் JLP என்ன அமௌண்ட் இருந்தாலும் அது யார் போய் சேர்ந்துரும்? அக்கௌண்ட் க்ளோஸ்ட். JLP ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் அது யார் போயிடும்? பார்ட்னர்ஸ். ஃபர்முக்கு போயிட்டு பார்ட்னர்ஸ் போயிடும். அப்ப JLP அக்கௌண்ட் டெபிட் to A's capital, to B's capital, to C's capital. சொல்லுங்க, எவ்வளவு அமௌண்ட் இது? You have to calculate the amount. JLP ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். For that you have to prepare the JLP account. Come on, prepare and solve and find out this answer. கவனிங்க. ஆன்சர் வந்துச்சா? Now, JLP account
and how this will appear in the balance sheet. Year on year, how this will appear in the P&L account. Year 1, JLP to bank. Year 1, value 5,000. 1121. And the year end by P&L account 5,000. First year closed. If I open the P&L account to JLP, value being 5,000. JLP P&L account பல expenses income P&L account debitum creditum போடுவீங்க, பட் நமக்கு ஃபுல்லா போடுறது இல்ல. How this one item will appear ன்னு போடுறோம். P&L account debit sideல இருக்குன்னு போட்டு முடிச்சாச்சு. What about the balancing figure in JLP? We don't have any balancing figure, so nothing will appear in the balance sheet in the year 1. In the year 2, 2022, to bank 5,000 by P&L account 4,000. P&L account to JLP 4,000. இப்போ இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா you get 1,000 rupees. This 1,000 will be posted in the balancing figure like. Okay. இந்த பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல போயிடணும். அசெட் சைடுல இல்லையா, டெபிட் சைடுல இருக்கு. டெபிட் சைடுல இருந்து அசெட் சைடுல போயிடுச்சு. 1,000 rupees. Second year over. Third yearல 2023 to balance brought down. This 1,000 becomes a balance brought down. இங்க again JLP to bank 5,000 rupees. Again by P&L account 3,500. P&L account to JLP. இதோட இது க்ளோஸ் பண்ணியாச்சு. If I tally, then the balance what I get here is the surrender value. Okay. JLP அக்கௌண்ட்ல வரக்கூடிய பேலன்ஸ் தான் சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூ பார்த்தோமா இல்லையா, எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் 1,000, செகண்ட் இயர் 2,500. This will appear in the balance sheet asset side. Surrender value shown in the balance sheet. Okay. So JLP 2,500. With that we have completed the third year. We will go for the fourth year. JLP to bank 2024. We start with the balance brought down. எவ்வளவு இருக்கு? 2,500. இப்ப to bank 5,000. அதுக்கப்புறம் இங்கே by bank எவ்வளவு இருக்கு? 1 lakh. அதுக்கப்புறம் on tallying this, the balance what I get here, how much? That will be given to A, B, C. 92 in their P&L ratio 2:1. எவ்வளோ? 37,000, 18,500. Is that clear? So இது இப்ப லாஸ்ட் இயர்ல பேலன்ஸ் P&L அக்கவுண்ட்ல ஒன்னு இருக்காது, லாஸ்ட் இயர்ல பேலன்ஸ் ஷீட்ல ஒன்னு இருக்காது. When you consider the JLP to the extent of surrender value to be shown separately, then that will appear in the balance sheet. Balance sheetல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ surrender வேல்யூவா இருக்கும்.
surrender value will be considered as asset. Premium கொடுத்தது expenses, பணம் வந்தது income வச்சுக்கிட்டோம்னா பேலன்ஸ் ஷீட்ல ஒன்றும் அப்பியர் ஆகாது. surrender value மைண்ட்லேயே வச்சுக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் surrender value எனக்கு வந்துடும் இல்லையா, அதனால அதை மட்டும் அசெட்டாக வச்சுக்கங்கன்னு சொல்லி போகிறது ஒன்று. இந்த surrender value தவிர மிச்சம் எல்லா அமௌண்ட்டும் எக்ஸ்பென்சஸ் லைக் கேபின்னு கொண்டு டெபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். This is the second model. So first model we don't have anything in the balance sheet. In the second model we have the surrender value in the balance sheet. Clear? Hope you will be now able to understand. எத்தனை பேர் இந்த நம்பர் கண்டுபிடிச்சீங்க? 90 to 500. You got it, right? Yes or no? ரெண்டு பேர் கை தூக்கி மிச்சம் கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க மட்டுமா சார் ஃப்ரீ ரெஸ்ட் பீரியட்ல என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்களும் ரெஸ்ட் பண்ணிடுவோம் சார், நாங்கள் வெளியே போயிடும் சார் அப்படின்றீங்க. ரைட். Clear? Now let's move on to the next one. இதே sum we have solved under surrender value method. இப்ப JLP reserve create பண்ணா அந்த sum எப்படி இருக்கும்? JLP reserve create பண்ற மாடல். Clear? So மூணு மாடல் பார்த்தோம். JLP premium, JLP surrender. Do we have JLPR? Model 1 ல surrender value and what about the JLP on realization? Okay, on realization, claim by death, maturity or surrender value. JLP premium expenses பா, இது இன்கம், இதை பத்தி கவலையே பட மாட்டேன். இது மாடல் 1. பிரீமியம் பே பண்ணது எக்ஸ்பென்சஸ், கிளைம் வந்துச்சுன்னா இன்கம், அவ்வளவுதான். செகண்ட் மாடல்ல JLP பிரீமியம், ஓகே, சரண்டர் வேல்யூ அசெட்டா கன்சிடர் பண்ணுவேன். JLP பிரீமியம்ல JLP premium minus surrender value is the expenses. Surrender value வரைக்கும் asset, அது போக மிச்சம் இருக்கிறது expenses. 5000 ரூபாய் கொடுத்தேன், surrender value 0 very first year, எல்லாமே expenses P&L கொண்டு டெபிட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வருஷம் இன்னொரு 5000 ரூபாய் கட்டினேன், இன்னைக்கு surrender பண்ண 1000 ரூபாய் கிடைக்கணும், வெறும் 4000 ரூபாய் P&L கொண்டு டெபிட் பண்ணிட்டேன். மூணாவது வருஷம் இன்னொரு 5000 ரூபாய் கொடுத்தேன், இப்ப surrender value increases from 1000 to 2500, இப்போ இன்னொரு 1500 ரூபாய் எக்ஸஸா வருது, அது மட்டும் surrender value போயிட்டு மிச்சம் expenses. I never bother about this one. JLP claim வரும்போது of course income தான். ஆனா அதுல ஜாயின்ட் லைஃப் பாலிசில சரண்டர் வேல்யூ வரைக்கும் ஏற்கனவே அசெட்டா இருக்கனால பேலன்ஸ் மட்டும் பீரியட்ல கொள்ள மீன்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு வச்சுக்க, பேலன்ஸ் ஷீட்ல ஓகே, அசெட் சைடு அப்பியர் ஆகுமா, லைபிலிட்டி சைடு அப்பியர் ஆகுமா, எந்த சைடும் வராது. ஜாயின்ட் லைஃப் பாலிசி சரண்டர் வேல்யூ மாடல் வரும்போது சரண்டர் வேல்யூ அப்படியே அசெட் சைடில் இருக்கும், லைபிலிட்டி சைடில் ஒன்று இருக்கு. ஓகே, இது எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் மாடல். இது சரண்டர் வேல்யூ வரைக்கும் அசெட்னு கன்சிடர் பண்ற மாடல். மூணாவது ஜாயின்ட் லைஃப் பாலிசி ரிசர்வ் அக்கௌண்ட் சேருது, அப்ப எப்படி வரும்? மூணு மாடல் ஏதாவது ஒரு மாடல் you can follow. எக்ஸாம்ல என்ன கேட்கறான்னு அது பார்க்கலாம். எக்ஸாம்ல என்ன கேட்பான்? ஒன்றும் கேட்க மாட்டோம். முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் படிக்க மாட்டோம் சார். இந்த டாபிக் தான் ஒரே ஒரு சம் கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜாயின்ட் லைஃப் பாலிசி 10 அட்டம்ப்ட்டுக்கு ஒரே ஒரு முறை இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசியில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆனால் ஒன் ஆஃப் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக கொஸ்டின் வரும்போது அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவை. அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒன்னோ ரெண்டோ சேர்ப்பான். பேலன்ஸ் ஷீட்ல வேணுன்ட்டே பேலன்ஸ் ஷீட் அசெட் சைடில் ஜாயின்ட் லைஃப் பாலிசி கொடுத்துருப்பான். பேலன்ஸ் ஷீட்ல ஜாயின்ட் லைஃப் பாலிசி கொடுத்துருக்கிற அசெட் சைடில் அது என்ன மாடல் ஃபாலோ பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம்? ரெண்டாவது மாடல். பேலன்ஸ் ஷீட்ல வேணுன்ட்டு JLPன்னு அசெட் சைட்லையும்
ஜேஎல்பிஆர் லைஃப் சைடில் போட்டிருப்பான். அப்போ என்ன மாடல் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க? பேலன்ஸ் ஷீட்ல கொடுக்காம கீழே சண்டர் வேல்யூ ரியலைஸ்டு 1 lakh மட்டும் சொல்லுவான். அப்போ என்ன மாடல் ஃபாலோ பண்ணியிருக்கிறான்? ஸோ என்ன மாடல் அவன் ஃபாலோ பண்ணியிருக்கிறான், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்கிறது உங்க மைண்ட்ல வச்சிருந்தானா இது கிளாரிட்டி வரும். அதுக்காக இந்த மாடல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாடலுக்கு இதுக்கு மேலே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். கிளியர்? ப்ராப்ளி ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்க மாட்டீங்க, காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இது படிச்சிருக்க மாட்டீங்க, ரைட்? Okay. So as a student, when I studied this course, you know, whenever I have small doubt, I go deep into that. அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ தட் கேவ் மீ த கான்ஃபிடன்ஸ் டு ஃபேஸ் தி எக்ஸாம்ஸ். அதுதான் சொல்றேன். இது அப்படியே விட்டுருவோம் சார், இதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது சார். பாஸ் பண்ணலாம், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த நடத்தி இருக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. இப்ப ஜேஎல்பி கொடுக்கும்போது என்ன என்ட்ரி? இயர் 1 1/1/2021 ஜேஎல்பி அக்கௌண்ட் டெபிட். இந்த இடத்துல பிரீமியம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த லாஸ்ட் ரெண்டுலயுமே பிரீமியம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன், ஜேஎல்பி யூஸ் பண்ணுவேன். என்ன காரணம்? ஜேஎல்பிங்கிறது அசெட்ஸ், பிரீமியம்னா எக்ஸ்பென்சஸ். இதுல கூட இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஜேஎல்பி பிரீமியம் அண்ட் அதுல ஜேஎல்பி டெபிட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அசெட்ஸ் ஜேஎல்பின்னு போடுங்க, எக்ஸ்பென்ஸ் வெறும்னா பிரீமியம் போடுங்க. பட் இது அவ்வளோ, இதுவே நான் டீடைல் தான், இதுக்கு மேல தேவை இருக்காது அப்படிங்கிறனால மேலோட்டமா டச் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் யூ நீட் டு ஹேவ் த லாஜிக். ஓகே, ஜேஎல்பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் எவ்வளோ? 5,000 rupees. அடுத்தது யூ ஆர் கிரியேட்டிங் த ரிசர்வ். Provision for doubtful debts எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? Provision for doubtful debts எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? P&L account debit to provision for doubtful debts. நீங்க சொல்லியே கொடுக்கல சார், சொல்லி கொடுத்தானா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேனே, வேற வழி இல்ல. வீக்லி ஒன்ஸ் பழசுல ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. புக் மொத்தமும் தரவா இருந்தால் அக்கௌண்ட்ஸ் தெரியும். சில சாப்டருக்கு சில டாபிக்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஆனா இந்த அக்கௌண்ட்ஸ் மட்டும் எந்த ஒரு சாப்டரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த ஒரு சாப்டரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பலமுறை சொல்லுவேன், என் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஈவன் இஃப் இட் இஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸ், கம் அண்ட் சிட் இன் வித் ஃபவுண்டேஷன். ஓகே, நான் இன்டர் ஆக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். அக்கௌண்ட்ஸ் தெரியுமா? தெரியாதுல்ல, அப்போ ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல வந்து உட்காந்துரும். சார் போன முறை உங்க கிளாஸ் ஃபவுண்டேஷன் ஜேர்னல் அட்டென்ட் பண்ணிட்டேன் சார், தெரியும் சார், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன் சார். கொஞ்சம் அந்த 2 டாபிக் தான் எனக்கு டவுட்டு. இப்போ அந்த 2 டாபிக் மட்டும் கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டுமா? 2 கிளாஸ்ல மொத்தமா உட்கார். இல்ல சார் மத்தெல்லாம் தெரியும் சார், இந்த மொத்தமா உட்கார். அதான் நான் சொல்லுவேன், மொத்தமா உட்காருங்க. ஆனா யாரும் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது என்கிட்ட ஃபுல் கிளாஸ் உட்கார மாட்டாங்க. ஃப்ரீ தானே செகண்ட் அட்டெம்ப்ட், ஐ டோன்ட் டிமாண்ட் எனி ஃபீஸ். தெரியுமா தெரியாதா? இஃப் யூ ஆர் ரிப்பீட் எக்ஸாம் முடிச்சிட்டீங்க என்ன பண்ணலாம்? இன்டர் ஏற்கனவே ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டேன், 2வது குரூப் இப்போ எழுதுறேன். ரிசல்ட் என்ன ஆகும்னு தெரியல. ரிசல்ட் வந்த பிறகு தான் ஃபைனல் போகணும். 2 மாதம் சும்மா தான் உட்காந்துருக்கணும். உட்காராதீங்க, கிளாஸ் வந்து உட்காந்துரு. சார் நான் பாஸ் ஆயிடுவேன் சார், என்ன நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சிங்களா சார்? நானும் பெரிய நம்பிக்கை தூக்கி ஓரம் வச்சுங்க, அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நான் மேல இருந்து 1000 அடி உயரத்துல இருந்து குதிப்பேன், நல்ல நம்பிக்கை இருக்கு. கால் ஒண்ணு கூட ஆகாது, அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி நான் ஜம்ப் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க யாரும் என்னன்னா அது அப்படி இருக்கிறது. அப்படி நீங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு வெஞ்சர் நீங்க எடுக்கிறீங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து நாமினியா என்னை போட்டுருங்க. போகும்போது ஒரு லாபத்தையாவது செஞ்சுட்டு போங்க. அண்டர்ஸ்டாண்ட்? செகண்ட் டைம் திரும்பவும் வந்து என்னுடைய கிளாஸ்ல உட்காருங்க சார், அதெல்லாம் தெரியும் சார், தெரிஞ்சதை நீங்க நடத்துறீங்க அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன், லாஸ்ட் ரோல உட்கார்ந்துக்கிட்டு நான் சம்மு நடத்த எனக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணுங்கன்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரியல, புதுசா நடத்துறீங்க, கவனிக்கிறேன், அதனால நான் நோட்ஸ் எடுக்க முடியல, அங்கங்க சின்ன சின்ன நோட்ஸ் எடுக்கிறேன். 2வது முறை உட்காரும் போது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப பின்னாடி உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணோம், இந்த சம்ம ஸ்டார்ட் பண்றது மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கணுமா இல்லையா? அதை நான் பல முறை சொல்லிட்டேன், யாரும் செய்யறது இல்லை. எஸ் ஆர் நோ?
சில பேர் பண்றாங்க, நானும் பார்க்குறேன். சில பேர் வந்து பின்னாடியே உட்காந்துட்டு எனக்கு முன்னாடியே எனக்கு பதில் அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவேன், வாயை மூடிட்டு நீ ஏன் ஒர்க் பண்ணு. அப்படியே இருக்கு. அவங்களாம் பாஸ் பண்ணியே தீருவாங்க. ரெண்டாவது அட்டெம்ப்ட் என் பின்னாடி என் கிளாஸ்ல லாஸ்ட் ரோல உட்காந்துட்டு நான் சம்ம ஒர்க் அவுட் பண்ண, இந்த சம் தான் எனக்கு தெரியுமே, கிட்ட கிட்ட ஒர்க் அவுட் பண்ணுங்க, யார் வேணா சார். என்ன சார் அட்டெம்ப்டை பத்தி பேசுறீங்க? ப்ரொஃபஷனல் கோர்ஸ்பா. யாராவது இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரா பாஸ் பண்ணவங்க, சிஏ பாஸ் பண்ணவங்க, நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க மாணவர்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரே அட்டெம்ப்டா அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. அது எங்க சார் ஒரே அட்டெம்ப்ட், 2-3 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுங்க. என் ஃப்ரெண்டோட டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதி போனாங்க. அவர்கிட்ட அவ்வளவு வசதி கிடையாது. சொல்லுவார், என் பொண்ணை வந்து ஏதாவது ஒரு நல்ல இதுல படிக்க வச்சுன்னு நினைச்சேன் ஸ்ரீதர். ஆனா லக்லி ஷி கிளியர்ட் எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். +2 முடிச்சு 1 வருஷம் ஃபுல்லாவே எம்பிபிஎஸ்க்கு ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. நீட் எக்ஸாம்ஸ் 1.5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி பரட்டி கட்டிட்டேன் ஸ்ரீதர் அப்படின்னார். எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு மொத்தமும் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 13,000 ரூபாய் ஃபீஸ். எம்பிபிஎஸ் ஒரு வருஷத்துக்கு 13,000 ரூபாய். இப்ப 4 வருஷம் படிச்சீங்கன்னா எவ்வளவு வருது? 26, 52,000 ரூபாய் ஃபீஸ் மொத்தமே 4 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஸ்டைஃபன் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, கிளியர். Now she has a government job. She got placed. Government jobல போயாச்சு. பிஜி முடிச்சிட்டாங்க, எம்டி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க. ஓகே, ஃபீஸ் எல்லாம் டெட் சீப்பருங்க. அந்த மாதிரி நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாம போனாங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் வசதி அந்த மாதிரி 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணும். 1 கோடி ரூபாய் மதிப்புல தான் இந்த மாதிரி படிக்கிறாங்க. பிட்ஸ் பிளானி, இங்க ஈவன் பிம், அதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. கேட் பிகாம் முடிக்கிறேன் சார், அதுக்கப்புறம் எம்காம் முடிச்சு பிகாம் முடிக்கிறேன், எம்பிஏ நேரம் அங்கே போகிறேன், சேர்த்துக்க மாட்டான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1 வருஷம் 2 வருஷம் படிச்சவங்கலாம் இருக்கிறான். இது ஒரு கோர்ஸாவே. வெளியில கேட்டால் என்ன பண்ற அப்படின்னா சும்மா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னன்னு சொல்லுவீங்க அங்க? அந்த 1 வருஷம் பிகாமும் படிக்கல, பிஜியும் படிக்கல, அந்த 1 வருஷம் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு ப்ரெஷர். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எத்தனை வருஷம் படிப்பேன் அப்படிம்பாங்க. அதுவும் 1 or 2 இயர்ஸ் படிச்சவங்க இருக்கிறாங்க. இங்கதான் உங்களுடைய சேலஞ்சை ப்ரூவ் பண்ற இடங்கள். அதனால இந்த முறை எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா, திரும்பவும் சொல்றாரு, இந்த முறை எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த முறை ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நேரம் என்னுடைய கிளாஸ்ல பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இந்த டாபிக் தான் தெரியுங்களா, நடத்திட்டேன்னு சொல்றேன்ல, புரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா, பின்னாடி உட்காந்து வேகமா ஒர்க் பண்ணுங்க. இந்த சம் தெரியும் சார் நல்லாவே அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுடைய சிஎம்ஏ இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ சிஎம் இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ பக்கத்தில் வச்சுங்க. இந்த சம் முடிச்சிட்டீங்களா, அதே நேரத்தில் சிஏ புக்ல இருந்து எடுத்து சம்ஸ் அடிஷனல் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அதே 3 மணி நேரத்தில் டெய்லி ஈவினிங் நடக்கக்கூடிய இந்த 3 hours லெக்சர்ல நீங்க இன்னொரு முறை பிராக்டிஸும் பண்ணிட்டீங்க. உங்க பிராக்டிஸ் பண்றது பார்த்தோன்னே புரியுதுன்னா புக் பேக் ப்ராப்ளம் முடியுங்க. இப்படி பண்ண எப்படி பாஸ் பண்ணாம போக முடியும் சார்? எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் எல்லாம் பீம்புக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. ஃபுல்லா அட்மிஷன் இடமே பத்தாது, அங்க ஓரமா உட்காந்துருக்காங்க, ஒரு சேர் போட்டுக்கு அப்படின்னு சொல்லுவேன். கிளாஸ் முடிக்கும் போது 10 பேர் உட்காந்துருப்பாங்க, ஃப்ரீயா இருக்கும். சரி, பாஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேற டைவர்ஷன்ஸ் இருக்கு கூட. Forget about the attempts. Take the challenge of completion of the topics. Okay. சில பேருக்கு டஃபா ஃபீல் பண்ணுவீங்க, தமிழ் மீடியத்துல வந்திருப்பீங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணோம்? கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் பேட்ச். ஐயோ ஃபெயில், எவன் சொன்ன உங்களுக்கு ஃபெயில்னு? போன பேட்ச் இந்த பேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டீங்கன்னா சக்சஸ் தாங்க. போன பேட்ச் இந்த பேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணிட்டீங்க, சக்சஸ் தான். Don't set your target to clear that in the very first exams. அப்படி பண்றதா இருந்தா நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. நீங்க ஹாஃப் பேக்டா போறீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. நம்ம ஆளுங்க வந்து இந்த டேட்குள்ளார எக்ஸாம் வரதுக்குள்ளார போர்ஷன் கவர் பண்ண முடியாது, நல்லாவே தெரியும். ஆனால் எக்ஸாம் வந்துச்சுன்னு போவாங்க. எக்ஸாம் எது முடிச்சாலும் பெருசா ரிலாக்ஸ்டு, நம்ம ரிசல்ட் பாஸ் பண்ண மாதிரி இல்ல. ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் தான் இருக்கும். அந்த ரிசல்ட் எக்ஸாம் எழுதுன அந்த ரிசல்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேஸ் ஹேண்டில் பண்றது பயங்கர எஃபெக்ட் வேணும், பயங்கர எஃபோர்ட்ஸ் வேணும். எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியட் இருக்குல்ல, குரூஷியல் பீரியட்னு சொல்லுவோம். ஏன் என்ன பண்றதுன்னு தெரியாது. 2 குரூப் இருந்தா ஒரு குரூப் எழுதிட்டீங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க, அதுக்குள்ள 2வது குரூப் ஜாயின் பண்ணுவீங்க. சீரியஸா என்ன சொல்லுவீங்க? 2வது குரூப் படிக்கிறேன், முதல் குரூப் ரிசல்ட் அது வரும்போது பார்த்துக்கலாம்.
ரெண்டாவது குரூப் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபெயில்னு வரும். இப்போ மனிதக்குள்ளார அது படிக்கிறதா இது படிக்கிறதான்னு தெரியாம பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு டென்ஷன். So always I tell you, once you finish up that group, don't waste your time until the result. Next moment go and join. என்ன குறை சொல்லியோ ஊரை குறை சொல்லியோ எக்ஸாமை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. சில பேர் சார் ரொம்ப இது நீங்க கவர் பண்ணல என்ன சொல்லுவாங்க, ஆமா கவர் பண்ணதை படிச்சிட்டீங்களா இல்லையா? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு நான் கேட்டேனா இல்லையா? டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகணும் உங்க மைண்ட்ல. அவ்வளவு ஸ்பீட் வரும். அப்ப எவ்வளவு முறை ரிவைஸ் பண்ணணும்னு பாருங்க. என்ன என்ட்ரி P&L அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். பேட் டெட் வந்தா இப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ரொவிஷன்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட். அதே லாஜிக் தான் இங்க. ஐ அம் கோயிங் டு கிரியேட் a provision for the loss of JLP. JLP ல ஏற்படுற லாஸ் எவ்வளவு? 5000 ரூபாய் இருக்குன்னா 5000 ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நான் JLP ரிசர்வ் கிரியேட் பண்றேன் by debiting to the P&L account. P&L account debit to JLPR, value being 5000. முதல் ஆண்டு முடிவில் what is the worth of this? இதோட worth என்ன? worthless இல்லையா? what about the worth of this? 5000 ரூபாய் கட்டினீங்களே என்ன worth? worthless, zero. அப்படின்னா எல்லாமே loss. That JLP loss is now debited to P&L account usually, but not here. Here I am going to debit to JLPR account. அது special reserve accountல adjust பண்ணி JLPR account debit to JLP becomes zero. 2022 JLP account debit to bank எவ்வளவு கொடுத்தீங்க? 5000 rupees. மறக்காம இயர் எண்ட்ல என்ன கிரியேட் பண்ணியிருக்கணும்? JLPR by debiting the P&L account. Provision for doubtful debt, like I am creating JLPR here, 5000 rupees. Now what is the worth of this JLP? 1000 rupees we can recover, so we lose how much? 4000 lost. இந்த லாஸ எதுல போய் அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க? யூசுவலா P&L account, பட் இங்க வந்து JLPR அக்கவுண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ண போறோம். JLPR அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு, அதை யூஸ் பண்றோம்னா டெபிட் பண்றேன். JLP டெபிட்ல உள்ளது இப்ப ஸ்கோர் அவுட் பண்ணோம் by crediting 4000 rupees. Okay. Then 23 JLP account debit to bank. எவ்வளவுங்க கொடுத்தீங்க? 5000. அடுத்தது you have to create the JLPR, P&L account debit to JLPR 5000. இப்போ எவ்வளவு லாஸ்? இன்கிரிமெண்டல் வேல்யூ being only 1500. அப்படின்னா 3500 ரூபாய் லாஸ். 5000 ரூபாய் கட்டினீங்க, இன்னைக்கு இன்கிரிமெண்டல் வேல்யூ 1500 னா 3500 ரூபாய் லாஸ். That 3500 of JLP is now adjusted in the specific reserve created. JLPR ல adjust பண்ணோம். JLPR account debit to JLP, the value being 3500. Okay. Last year 2024 JLP account debit 5000 to bank. 5000 to bank. Right. Now இப்ப இந்த JLP சரண்டர் பண்ணி எனக்கு பணம் வந்துருது. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு JLP அக்கவுண்ட். எவ்வளோ? 1 lakh. நீங்க தனியா இப்ப JLPR கிரியேட் பண்ண வேண்டாம், க்ளோஸே பண்ணியாச்சு. இனிமேல் ரிசர்வ் கிரியேட் பண்ண வேண்டாம். இந்த JLP ல என்ன பெண்டிங் இருக்கோ அந்த பெண்டிங் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். JLPR க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளவு இருக்கு? 1 lakh, இங்க 5000 னா 95000 இருக்கு JLP ல கிரெடிட் சைடுல. So that will be transferable to the JLPR account. எவ்வளோ? 95000. ஒவ்வொரு வருஷமும் லாஸ் வந்துச்சுன்னா JLPR ல டெபிட் பண்ணிட்டே வந்தேன். JLPR க்கு பணம் எப்படி வந்துச்சு? P&L அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து வச்சுட்டேன்.
லாஸ் வரும்போது ஜேஎல்பிஆர்ல போயிட்டேன். இந்த லாஸ்ட் இயர்ல ஜேஎல்பில கெயின் வந்திருக்கு. கெயின் வந்துச்சுன்னா அந்த கெயினை நேராக ஜேஎல்பிஆர்ல கிரெடிட் பண்ணிக்கலாம். Hereafter, whatever the balance you have in JLPR, you know, no more required. Reserve create பண்ணது இனிமேல் தேவையில்லை. அது யாரு கொடுத்துடணும்? பார்ட்னர்ஸ் கொடுத்துடணும். கிரியேட் பண்ணிட்டு வந்தேன், இனிமேல் தேவையில்லை, அதை நம்ம ஸ்கோர் அவுட் பண்றோம். அதை by transferring to the partners in their own old ratio 2:2:1. Clear? இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த லெட்ஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். Right. So, என்னென்ன ஓபன் பண்ண போறேன்? JLP account, JLPR account, P&L account. How this will appear in the balance sheet? இது எக்ஸாமுக்கு வருமா சார் கேட்டா வராது. ஆனா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன ஸ்டைல் அவன் கிரியேட் பண்றான்னா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் கிரியேட் பண்றோம்னா அந்த ஸ்டைல் அவ்வளவுதான். அந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் தி டெட்டர்ஸ், கேன் பி யூஸ்ட் ஃபார் மல்டிபிள் டிஃபரெண்ட் பர்பஸ் ஆல்சோ. அப்படி பிடிடி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அது பேர் ஸ்பெசிபிக் ரிசர்வ். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், accumulated profits and losses should be given to the old partners their old ratio. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்யூமுலேட் பண்ணி ஷேர் பண்ண வச்சிருக்கிறது ஜெனரல் ரிசர்வா இருக்கலாம், ஸ்பெசிபிக் ரிசர்வா இருக்கலாம், கேபிட்டல் ரிசர்வா இருக்கலாம், சீக்ரெட் ரிசர்வா இருக்கலாம் சொன்னேன். இது மாதிரி கிரியேட் பண்றது எல்லாமே ஸ்பெசிபிக் ரிசர்வ். அந்த பர்பஸுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது வச்சிருக்கிறோம். ஆப்ரேட் பண்ணும்போது ஃபேக்டரி, மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி ஆப்ரேட் பண்ணும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, ஒர்க்கர்ஸ்க்கு அடிபட்டுச்சுன்னா பெருசா லாஸ் வரும், கம்பெனி காம்பன்சேஷன் கொடுக்கணும். திடீர்னு லாஸ் வந்துச்சுன்னா கொடுக்கறது கஷ்டம் தானே. அதனால வருஷம் வருஷம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. அது பேர் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொடுக்கணும்னா அந்த அமௌண்ட்ல போய் நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்பெசிபிக் ரிசர்வ், பிடிடி மாதிரி. அதே லாஜிக் தான் இது. ஸோ யூ நவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்பெசிபிக் ரிசர்வ் குட் பி கிரியேட்டட் ஃபார் எனி பர்பஸ் வித் அ ஸ்பெசிபிக் நீட். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ், ஓகே, டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், இதெல்லாம் ஃபியூச்சர்ல நீங்க படிப்பீங்க. ஸோ அப்போ இதுதான் அதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல, அது ஃபார்மேட்ஸ்னால கிளாரிட்டி வரணும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பிடி, இது பிடிடிக்கு மட்டும். பிடிடிக்கு நம்ம ஃபாலோ பண்றது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். That method could be applied any other places also. Right here. Now, JLP to bank 2021 to bank 5,000 and JLP by JLPR 5,000. ஃபர்ஸ்ட் இயர் ஜேஎல்பி க்ளோஸ் பண்ணியாச்சு. P&L அக்கௌண்ட்ல 2 JLPR 5,000 ஃபர்ஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணியாச்சு. Now we get the JLPR. JLPRல by P&L அக்கௌண்ட் and JLPRல 2 JLP. அதாவது JLPR P&L அக்கௌண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணோம். அது எதுக்கு யூஸ் பண்ணிட்டோம்? JLPல ஏற்பட்ட நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். So it becomes 0. Do we have any balance here? பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பேங்க்ல பல டிரான்சாக்ஷன் இருக்கும். So I am not aware about that. அது ஃபுல்லா போட போறது இல்ல. அதனால இப்போதைக்கு எந்த இதுலயுமே பேலன்ஸ் இல்ல. அப்ப பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல we have no balance. We have no balance. For the second year, JLP to bank 5,000. அந்த JLPல இப்ப எவ்வளவு லாஸ் வந்துச்சு? 4,000 ரூபாய் லாஸ். எதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்? If I don't have the JLPR, then I can adjust the P&L account. Now I have the JLPR here, so I can adjust this loss here 4,000 rupees. Then this value being 5,000, you still have 1,000 rupees balance carried on. P&L accountல 2 JLPR எவ்வளோ? 5,000. செகண்ட் இயர் ஓவர். JLPRல by P&L account 5,000 to JLP
அதாவது 5000 ரூபாய் கிரியேட் பண்ணேன், லாஸ் வந்தா என்ன பண்றதுன்னு அதுல 4000 ரூபாய் யூஸ் பண்ணிட்டேன். Still I have reserve of rupees 1000. Balance carried on. Balance carried on. By balance brought on. Balance brought on. Right. So, இப்போ பேலன்ஸ் ஷீட்ல இந்த ரெண்டு பேலன்ஸ் வரும். JLP டெபிட் பேலன்ஸா இருக்கு, அசெட் சைடுல JLP ன்னு இருக்கும். JLP கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கு, லைபிலிட்டி சைடுல JLPR ன்னு இருக்கும். லைபிலிட்டி சைடுல JLPR ன்னு இருக்கிறது ஸ்பெசிபிக் ரிசர்வ், அதாவது டெட்டாஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் மாதிரி. டெட்டாஸ்ல ஏதோ லாஸ் ஆச்சுன்னா அது இதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல ஏற்பட்ட லாஸை இதுல அட்ஜஸ்ட் பண்ணி, இதுவும் டெட்டாஸ் மாதிரி தான். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம், அதோட வேல்யூ முன்னப்பின்னா ஆகும், அப்படி நஷ்டம் வந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்குன்னு ரிசர்வ் எடுத்து வச்சிருப்போம். எல்லாம் ஒரே குரூப். இது ஒரு மெத்தட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மெத்தட் வந்து எங்கெங்க தேவைப்படுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது PDD creation is one of the methods, can be used for the same type for wherever we are in need. Clear? Second year over. Third year 2023, இது 2022. To bank 5000 rupees and இங்க by JLPR எவ்வளோ 3500. பேலன்ஸ் எடுத்து எழுதணும் இல்ல. To balance brought down எவ்வளோ இருக்கு 1000 and balance bank 5000 rupees. இப்ப டேலி பண்ணீங்கன்னா you get 2500 balance carried on. இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் எப்பவுமே சரண்டர் வேல்யூக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா டபுள் காஷியஸா இருக்கணும். அதே மாதிரி P&L அக்கௌண்ட்ல to JLPR 5000. JLPRல வரும்போது by P&L அக்கௌண்ட் 5000 to JLP 3500. Don't forget to write here balance brought down 1000. Tally பண்ணீங்கன்னா 2500. Balance carried on. எதுலெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் போயிடணும். பேலன்ஸ் ஷீட் அசெட் சைடில் ஜாயின்ட் லைஃப் பாலிசி 2500, ஜாயின்ட் லைஃப் பாலிசி ரிசர்வ் 2500. Clear? Now we'll move on to the last year. JLP to bank 2024. முதல்ல இதை எடுத்து எழுதிருங்க. To balance 2500 and bank 5000 rupees. அதுக்கப்புறம் பேங்க் எவ்வளோ 1 lakh and JLP எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க, JLPR க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. JLPR எவ்வளவு பேலன்ஸ் ஃபிகர் இருக்கோ மொத்தமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளவு வருது 92500. அப்ப இதை நீங்க 92500 மாத்திக்கலாம். பேலன்ஸ் போட்டா தான் நமக்கு கிளியரா சொல்ல முடியும். 92500 95 போட்டீங்களா சார், தப்பானா தப்பு இல்லை, அங்க நான் வேற எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் வேற மாதிரி. சரியா? ஓகே, நோ நீட் டு வரி அபவுட் தட். 92500 இதோட இது க்ளோஸ்ட். அண்ட் JLP முடிஞ்சு போச்சு. JLPR வரும்போது இங்க பேலன்சிங் ஃபிகர் முதல் பேலன்ஸ் brought down 2500. JLP ல இருந்து வந்தது 92500. JLP ல இருந்து வந்தது 92500. அதுக்கப்புறம் JLPR 2 யாருக்கு போயிடும், ABC க்கு போயிடணும். 95,000 மூணு பேருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். என்ன ரேஷியோல 2:1 ரேஷியோ. அப்ப எவ்வளவு வருது 38,000 38,000 19,000. ஸோ இந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு.
38, 38, 19. In P&L account, we don't have any balance. Hereafter, in balance sheet, we don't have anything. So, இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி under JLPR மாடல்ல JLP premium P&L குள்ள எவ்வளவு டெபிட் பண்ணுவீங்க? JLP minus surrender value is expenses adjusted in the JLPR account. எதுல போய் adjust பண்ணுவீங்க? JLPR. So, you create the JLPR. ஓகே, இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது அசெட்டா மாறிடும். JLP சரண்டர் வேல்யூ வரைக்கும் இருக்கிறது அசெட், JLPR அப்படிங்கிறது ரிசர்வ் அப்பியர்ஸ் இந்த லைபிலிட்டி சைட். ஓகே, கிளைம் ரெக்கவர் பண்ணும்போது இன்கம் பேலன்ஸ் ஷீட்ல சரண்டர் வேல்யூ வந்து அசெட் சைட்லையும் JLPR லைபிலிட்டி சைட்லையும் அப்பியர் ஆகும். JLPR. ஸோ இங்க வந்து JLP அப்பியர் ஆகும், இந்த சைடில் JLPR அப்பியர் ஆகும். சரண்டர் வேல்யூ இஸ் நத்திங் பட் JLP இன் both the cases. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல ஒன்றும் அப்பியர் ஆகாது ஃபர்ஸ்ட் கேஸ், பேலன்ஸ் ஷீட்ல சரண்டர் வேல்யூ மட்டும் அப்பியர் ஆச்சுன்னா செகண்ட் கேஸ், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல JLPயும் லைபிலிட்டி சைட்ல அதோட ரிசர்வ்ஸும் சேர்த்து அப்பியர் பண்ணோம்னா அது தேர்ட் கேஸ். These are the three models. Is that clear? So with that, this model is completely over. Now, partnership, admission of a new partner. அட்மிஷனுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரோ அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அட்மிஷனோ ரிட்டையர்மெண்ட்டோ எல்லாத்துக்கும் இப்ப நம்ம பார்க்க போறதா ஃபார்மேட். ஓகே, so reconstitution of partnership firm. பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோடக்ஷன் சாப்டர். இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், கமிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதே சமயத்தில் P&L ரேஷியோல ஏதாவது சேஞ்ச் இருக்கு, அதெல்லாமே பார்த்து முடிச்சோம். ரீகன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் ஆர் ஒரு பார்ட்னர் அட்மிஷன் ஆகும்போது அதே நேரத்தில் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆனா எப்படி ஹேண்டில் பண்றது, இல்ல இறந்து போயிட்டார் அப்ப எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த 4 கேசஸையுமே நம்ம ரீகன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சொல்லுவோம். இதுல நீங்க செம்ம டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், calculation of new P&L ratio for admission பார்த்துட்டோம். calculation of new P&L ratio in case of retirement எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம். அது அந்த சாப்டரோட சேர்த்து பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் குட்வில் எப்படி ஹேண்டில் பண்றது, குட்வில்னா என்ன, அது காரணங்கள் என்ன, எப்படி வேல்யூ பண்றது, 3. 4வது அக்கௌண்ட்ஸ்ல எப்படி எழுத போறோம், இந்த 4 நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பாலிசி எடுத்திருந்தா ஜாயின்ட் லைஃப் பாலிசி, செப்பரேட் லைஃப் பாலிசி இருந்தா அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா என்ன, எப்படி ஹேண்டில் பண்றது அதை பார்த்தாச்சு. அதே சமயத்தில் அந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, அதோட இன்றைய மதிப்பு டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால ப்ராஃபிட் வரலாம் லாஸ் வரலாம். அந்த ப்ராஃபிட் லாஸ் யாருக்கு போய் சேர வேண்டியதுன்னா ஓல்ட் பார்ட்னர்ஸ் தான் சேரணும். என்ன ரேஷியோனா ஓல்டு PSR. இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. எத்தனை அசெட்ஸ் இருக்கு, அதோட வேல்யூல என்ன சேஞ்ச் இருக்கு, அவ்வளவுதானே. லாபம் வந்ததை ஷேர் பண்ணாம வச்சிருக்கிறோம் அப்படின்னா முதல் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி ஷேர் பண்ணி கொடுத்த பிறகுதான் நீங்க ப்ரொசீட் பண்ணோம் அட்மிஷனோ ரிட்டையர்மெண்ட்டோ. கேபிட்டல்னா இன்கமிங் பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வருவார், ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பணத்தை ரீஃபண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ரீஃபண்ட் உடனே பண்ண முடியலன்னா லோனா வச்சுக்க. கேபிட்டல் வரும்போது அவங்க கேபிட்டல் ரேஷியோ P&L ரேஷியோ மிஸ்மேட்ச் ஆகும். சே 2 பேருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ், பட் ஒருத்தர் 1 லட்ச ரூபா போட்டிருக்கா, ஒருத்தர் 2 லட்ச ரூபா போட்டிருக்கான். அட்மிஷன் ஆகும்போது அவனும் ஈக்குவல் பார்ட்னர், அவங்ககிட்டே 1 லட்ச ரூபாய் கேட்கறாங்க, இவன் நடுவில் இருக்க மட்டும் ஜாஸ்தி போட்டிருக்கான். என்னப்பா இது ஜாஸ்தி போட்டு எனக்கு கம்மியாக தானே கொடுக்குறீங்க, எனக்கு ரீஃபண்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது கம்மியா போட்டு நீ இன்னும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட். இது தனிப்பட்ட முறையில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கல, காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துக்கலாம். இந்த 3 ஐட்டங்களும் காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட நம்ம சேர்த்து பார்த்துலாம், அதனால தனியாக டீல் பண்ணல.
கொஞ்சம் மைன்யூட்டா பார்க்க வேண்டியது நியூ பிஎஸ்ஆர் கால்குலேஷன்ஸ், குட்வில் கால்குலேஷன், ஜேஎல்பி அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். செக்ஷன் 37 will be studied along with the death not now. So இந்த 6 adjustments வச்சுக்கிட்டாலே போதுமானது. மெஜாரிட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு தேவையானதெல்லாம் ஓவர்னு அர்த்தம். லெட்ஸ் நவ் ஸ்டார்ட். ஹவு கேன் வி ப்ரிப்பேர்? How can we prepare? Right. Now, so இங்க உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. You are going to follow only these steps. You are going to follow these steps. Now, account சில லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு. என்னென்ன அக்கௌண்ட்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டு ஃபைண்ட் அவுட் எனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் ரீவேல்யூவிங் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இது ஒரு P&L அக்கௌண்ட் மாதிரி தான். ஓகே, P&L அக்கௌண்ட் மாதிரி தான். அசெட்ஸ் வேல்யூ நம்ம புக்ல என்ன இருக்கு, இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அப்ப அது அப்ரிசியேஷன் கெயின், குறைஞ்சதுன்னா லாஸ், அதெல்லாம் போஸ்ட் பண்ணி அல்டிமேட்டா என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தட் ஷுட் பி கிவன் டு தி பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளவு கேபிட்டல் தர வேண்டியது இருக்கு, சேஞ்ச் ஆகுதா, குட்வில்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஷேர் பண்ணி கொடுக்கணும், அதனால கேபிட்டல் கெட்ஸ் அட்ஜஸ்டட், அதனால கேபிட்டல் அக்கௌண்ட் டு பி ஓபன். கேபிட்டல் அக்கௌண்ட் டு பி ஓபன். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை பார்ட்னர் இருக்கிறாங்களோ அத்தனை பார்ட்னருக்கு நம்ம காலம்னார் ஃபார்ம்ல ஓபன் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். In addition to that, if needed, you can open the bank or cash account. ஏன்னா உள்ளார வரப்போற பார்ட்னர் தன்னுடைய கேபிட்டலுக்கு பணம் கொண்டு வரலாம், குட்வில்லுக்கு பணம் கொடுக்கலாம், கொடுத்த பணத்தை ஓல்ட் பார்ட்னர்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், அல்லது கேபிட்டலுக்கு அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோக்கு அந்த மாதிரி கேபிட்டல் இல்லைன்னா கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணோம், அதுல பணம் வரும் போகும். இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு தனியா கேஷ் அக்கௌண்ட் வேணும்னா ஓபன் பண்ணிக்கலாம். If there is only one adjustment, no need to open. If there are multiple adjustments, you can open. Clear? So அப்ப இந்த 4 லெட்ஜர் நம்ம ஓபன் பண்ண தெரியணும். Step 1. Open the requisite ledgers. Revaluation account, partners capital account in columnar form, cash account if it has many entries, sales not required, and balance sheet. Step 1 over. Step 2. Record the balance sheet items. Balance sheet. Admission முன்னாடி balance sheetல என்ன இருக்கு? Assets, liabilities, capital, reserves and surplus, reserve fund. Asset எங்க போயிரும்? Asset side ல போயிரும். Liabilities liability side ல போயிரணும். capital accountல பேலன்ஸ்னு போயிடணும் காலம்னார் ஃபார்ம்ல. இந்த ரிசர்வ் ஃபண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏதாவது ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுங்களா, அதான் அக்யூமுலேட்டட் ஃபண்ட், ரிமைன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட். அக்யூமுலேட்டட் ஃபண்ட்ஸா இருந்தா அது யார் கொடுக்கணும்? ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ரேஷியோல கொடுத்துடணும். இல்ல புதுசா பார்ட்னர் சேர்ந்த பிறகு இது பிரிக்காம வச்சிருந்தா, சார் அவ்வளவு லாபம் இருக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்பான். ஒன்று இல்லப்பா நாங்க வேலை செஞ்சது, அப்ப முன்னாடி பிரிச்சு இருக்கிறதுக்கு என்ன? அதான் அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருந்த லாபத்தை பிரிக்காமல் சேர்த்து பிரிச்சு கொடுத்துடணும். எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட். So profit and loss, accumulated profit and loss, reserves and surplus. We assume C being the incoming partner. அப்ப அவர்கிட்ட இருக்கார். So இதை வந்து old ratio நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துடணும். Record the balance sheet items. Record the balance sheet items. Second point. Assets should be shown in the asset side. Liability should be shown in the liability side. Partners capital should be in the partners capital account. Accumulated profit should be shared to the existing partners into old PSR. நான் ஏன் இன்னர் காலத்தில் போட்டிருக்கிறேன்? சப்ஜெக்ட் டு ரீவேல்யூவேஷன். அன்னைக்கு வேல்யூ என்ன இருக்கு, இன்னைக்கு அட்மிஷன் போடும்போது வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அது பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால இன்னர் காலத்தில் போட்டு வச்சிருக்கு. ஓகே, இந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட் லாஸ் இருக்குல்ல, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ரிசர்வ், அது ஜெனரல் ரிசர்வா இருக்கலாம், ஸ்பெசிபிக் ரிசர்வா இருக்கலாம்,
அல்லது சீக்ரெட் ரிசர்வ் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். சீக்ரெட் ரிசர்வ் இஸ் இல்லீகல். ஸோ இந்த மாதிரி எந்த ரிசர்வ் வேணாலும் இருக்கலாம். அதில் ஸ்பெசிபிக் ரிசர்வ், ஜேஎல்பிஆர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் ரிசர்வ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ், இது மாதிரிலாம் இருக்கும். ஒர்க்கருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு சார், திடீர்னு கேட்டால் பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு ரிசர்வ் கிரியேட் பண்ணி வச்சுட்டா அது பேர் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ். ஒரு 10 லட்சம் ரூபாய் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அட்மிஷன் போடும்போது என்ன சொல்றேன், அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனதானே, இது வரைக்கும் ஆக்சிடென்ட் கிடையாது, அதனால 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஒரே ஒரு சின்ன ஒரு 3 லட்சம் மட்டும் தர வேண்டியது இருக்கு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் கிரியேட் பண்ணதுல 3 லட்சம் மட்டும் தான் தர வேண்டியது இருக்கு, மிச்சம் 7 லட்சம் ரூபாய் யாருது இது தானே. ஸோ நான் எடுத்துப்பேன். In case of specific reserve can be used for the specific purpose. First, after that, if you have any balance, can be taken for the owner. In case of specific reserve, share to partners to the extent not required. To the extent not required. Clear? Step 2 over. Step 1, open the 4 ledgers. Step 2, record the balance sheet items. While recording, how can we record the accumulated profits and losses? Then, Step 3, adjustment உள்ளதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன இருக்கும், நியூ பிஎஸ்ஆர் கால்குலேஷன்ஸ் இருக்கும், பண்ணியாச்சு, தனியா படிச்சிட்டோம். குட்வில் எப்படி ஹேண்டில் பண்றது, வேல்யூ பண்றதும் அக்கௌண்ட்ல எப்படி எழுதுறது, அதையும் நம்ம தனியா படிச்சிட்டோம். அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா 2 இடம், அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா 2 இடம். அதனால அசெட்ஸ் வேல்யூ எடுக்கும் போது சப்போஸ் இதோட வேல்யூ அதிகமாகுது, ஆட் அசெட்ஸ் வேல்யூ இன்னைக்கு கம்மியாகுது, சப்ட்ராக்ட், அதான் ஃபைனல் வேல்யூ. அதே மாதிரி லயபிலிட்டிஸ் வந்து நான் நினைச்சதுக்கல்ல இப்ப ஜாஸ்தி தர வேண்டியதா இருந்தா ஆட் பண்ணிடுங்க, கம்மியா தர வேண்டியதா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. தட் பேலன்ஸ் வில் பி தி அல்டிமேட் வேல்யூ. ஆனா டபுள் என்ட்ரி ஒரு இடம் இங்க போட்டீங்க. அசெட் வேல்யூ அதிகமாச்சுன்னா ஹாப்பி ஆர் அன்ஹாப்பி? ஹாப்பி. கெயின் ஷுட் பி இன் தி கிரெடிட் சைடு ஆஃப் தி P&L அக்கவுண்ட். ஆனா இங்க P&L அக்கவுண்ட் பதிலா ஸ்பெஷல் அக்கவுண்ட் ஒன்னு இருக்கு, ரீவேல்யூஷன் அக்கவுண்ட், ஆல்சோ சிமிலர் டு P&L அக்கவுண்ட். அசெட் வேல்யூ அதிகமாச்சுன்னா கெயின், லயபிலிட்டி வேல்யூ குறைஞ்சா கெயின். அப்ப எப்ப லாஸ் ஆக மாறும், இது இன்வெர்ஸ் அதர் சைடு. அசெட் வேல்யூ குறைஞ்சதுன்னா லாஸ், நான் கட்ட வேண்டிய லயபிலிட்டிஸ் என்ன நினைச்சோன்னா அதை கல்லி ஜாஸ்தி ஆச்சுன்னா அது லாஸ். இது ரெண்டு நான் இங்கிட்ட எழுதுறேன். So record the valuation of assets and liabilities twice. Once in revaluation account, another in add or subtract with the assets or liabilities in the balance sheet. பண்ணிட்டேனா இல்லையா? So this is what about the step 3. First open the ledger, record the balance sheet items blindly. Step 3, new PSR calculate பண்ணது, goodwill பத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது பாருங்க, assets and liabilities ஓட வேல்யூல ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, அதை இன்கார்பரேட் பண்ணதுக்கு. So these are the 3 cases you have to understand. Now fourth one, close the ledger. ஒவ்வொரு லெஜரா க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. இப்ப லெஜர் க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ண போறேன், ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றேன். ஏதாவது பேலன்சிங் ஃபிகர் வந்து அது என்ன பார்த்தோம், similar to P&L account சொன்னேன். As it is similar to the P&L account, whatever the balance you get, you know that balance is profit if it is in the debit side. Other side ல இருந்துச்சுன்னா அது லாஸ். இந்த ப்ராஃபிட் லாஸ் யாரு போய் சேரணும், ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு ஓல்ட் ரேஷியோல, ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு பிஎஸ்ஆர்ல நம்ம ஷேர் பண்ணி கொடுக்குறோம். ஷேர் பண்ணி கொடுத்தது அவங்களுடைய அக்கௌண்ட் போயிடணும். ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட். லாஸா இருந்தா அதர் சைட்ல வந்துடும், லாஸா இருந்தா அதர் சைட்ல வரும். ஸ்டெப் 1 ஓவர். இன்கமிங் பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்திருப்பாரா இல்லையா, பணம், பேங்க், அவர் பணம் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்ல மட்டும் போட்டுக்கிறேன். ரெண்டாவது இடம் அசெட்ல, பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல போயிடணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டேலி பண்ணீங்கன்னா whatever the balance you will get is transferable to the balance sheet, capital account for A, B, C. பணம் வரது போறதெல்லாம் கேஷ் அக்கௌண்ட்ல போட்டு கேஷ் கொண்டு வந்து பேலன்ஸ் ஷீட்ல போட்டா க்ளோஸ் ஆயிடும். whatever the changes in the cash balance. இப்படி பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது எப்படி வருது, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல ஏதாவது பேலன்சிங் ஃபிகர் இருந்துச்சுன்னா ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு தி எக்ஸிஸ்டிங் partners in the profit sharing ratio. இதான் first step. Okay, cash account தேவைப்பட்டா ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கும். there may be lots of receipts and payment. இது மூணாவது கேஸ். பேலன்ஸ் ஷீட் தனியா போட்டுருங்கன்னு சொன்னேன், அது நாலாவது கேஸ். இந்த கேபிட்டல் அக்கவுண்ட் வந்து adjust the capital if needed.
சில சமயம் கேபிட்டல் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதான் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு நம்ம பார்த்தது. இன்னும் அது இல்லஸ்ட்ரேஷனாக பார்க்கல. சம்மில் வரும்போது எப்படி சேர்க்கறது சேர்க்கலாம். ஓகே, இந்த பார்ட்டை நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட சால்வ் பண்ணுறேன். திஸ் வாட் அபவுட் த 4 ஸ்டெப்ஸ். க்ளோஸ் த லெஜர்னு சொன்னால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸை ஓல்ட் பார்ட்னர்ஸ் கொடுத்துருங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி வரக்கூடிய பேலன்ஸை பேலன்ஸ் ஷீட் கொண்டு போயிடுங்க. அதில் இஃப் தேர் இஸ் எனி சேஞ்சஸ் இந்த கேஷ் அக்கௌண்ட்னா கேஷ் அக்கௌண்ட் தனியாக போட்டு அதை பேலன்ஸ் அல்டிமேட் பேலன்ஸை கொண்டு போயிடுங்க. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் டேலி பண்ணும்போது தேர் மே பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் த கேபிட்டல். வில் சி தட் அலாங் வித் அன் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிடும். ஸோ தீஸ் ஆர் த 4 ஸ்டெப்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டெப்? நம்பர் 1 இந்த 4 லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. 2வது பேலன்ஸ் ஷீட்ல உள்ளது ரெக்கார்ட் பண்ணுறது. 3வது அட்ஜஸ்ட்மெண்ட்ல உள்ள விஷயத்தை நம்ம இன்கார்பரேட் பண்றோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும்போது பிஎஸ்ஆர் கால்குலேஷன், குட்வில் ட்ரீட்மெண்ட், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ஆகிறது. அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல ஏற்பட்ட பிளஸ் ஆர் மைனஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் லாஸா கண்டுபிடிச்சு அதை ஓல்ட் பார்ட்னர்ஸ் கொடுக்குறோம். அதோட க்ளோஸ்ட். 4th ஸ்டெப், அந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல வரக்கூடிய பேலன்ஸை ஓல்ட் பார்ட்னர்ஸுக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி அதை பேலன்ஸ் ஷீட்டுக்கும் கொண்டு போயிடலாம். தேவைப்பட்ட கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது தேர் மே பி ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகார்டிங் த கேபிட்டல் பேலன்ஸ் டு பி மெயின்டைன். அதை அட்ஜஸ்ட் பண்ணது எப்படி? அது இல்லஸ்ட்ரேஷன்ஸோட பார்க்கலாம். தீஸ் ஆர் த 4 ஸ்டெப்ஸ். ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். ஸ்டெப் கிளியரா கொடுத்திருக்கிறேன். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வரும். ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பிஎஸ்ஆர் கால்குலேஷன், குட்வில் கால்குலேஷன்ஸ், கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி குட்டி குட்டியா வந்துடும். காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, rain and storm are partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2 and their balance sheet is there. Okay, show the journal entries to the above arrangements and prepare opening balance sheet. அவங்க journal entry balance sheet மட்டும் கேட்டிருக்கிறாங்க. நான் அதை டீச் பண்ணல. நம்ம என்ன பண்ண போறோம், டேரக்ட் லெஜர் போறது எப்படிங்கிறது பார்த்துடலாம், சால்வ் பண்றது. அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறத நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். Now, so revaluation account, capital account in columnar form, and then balance sheet, and then balance sheet. Rain and storm are the partners. They agree to take dust as a partner on the following conditions. So incoming partner being dust. Okay, old ratio being 3:2. இங்க போட்டுக்கிறேன். Rain, storm, dust. Old ratio being 3:2. New ratio கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். Step 1, I have opened the ledgers.
அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் பாருங்க, டக்குனு இந்த போட்டு முடிச்சிடணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் தான், டைம் சேவர். ஓகே, now we'll start posting the balance sheet items. Okay, assets and liabilities. Cash. பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ் எல்லாம் இன்னர் காலத்தில் போட்டுக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டாயமா இருக்கும். அட்மிஷன் ஆகிற பார்ட்னர் பணம் கொண்டு வருவார், அதை ஆட் பண்ணி போட்டுலாம். ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பெட்டர் யூ கேன் ஓப்பன் த கேஷ் அக்கௌண்ட். டெட்டாஸ், டெட்டாஸ் 22 minus 2. I don't know whether there is any adjustment or not. அதனால பெண்டிங் வைக்கிறேன், இன்னர் காலத்தில் போட்டுக்கிறேன். ஸ்டாக், ஸ்டாக் 18,000. Machinery 20,000. Land and building 33,000. Creditors 35,000. Partners capital by balance, rain 40, storm 20. டஸ்ட் இன்னைக்கு தான் வரார், அதனால அவர்கிட்ட இப்போதைக்கு கேபிட்டல் இருக்காது. கொண்டு வந்த கேபிட்டல் தான் உள்ளார ஆட் பண்ண போறோம். ஸ்டெப் 2 ஓவர். இது மாதிரி நீங்க எக்ஸாம்ல போட்டாலே இதுக்கே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு 16 மார்க்ஸ் சொன்னால் இப்ப நான் பண்ணியிருக்கிற வேலைக்கு எப்படி இருந்தாலும் 3 மார்க் கொடுத்துருவோம். இந்த 3 மார்க்குக்கு நீங்க பெருசா ஒன்னும் யோசிக்கல, கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி அங்க இருந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டீங்க. ஃபார்மேட் தெரியும், இந்த ஃபார்மேட்ல ஃபீட் பண்றீங்க. எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் 2 மார்க் ஆட் ஆகிட்டே போகும். ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா தெரியுமா, 2 மார்க், ஒரு 2 மார்க் வந்துடும். இப்ப நமக்கு 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 5 × 2 10 மார்க், 10 + 3 13 மார்க் ஆச்சு. ஃபுல்லா கன்ஃபார்மா கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் 2 மார்க் 15 16 வந்துடும். தட்ஸ் அ லாஜிக், இப்படிதான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே மாறிடும். Now, goodwill of the firm shall be valued at 23,750. Dust shall pay his share of goodwill in cash. Goodwill. Okay. அப்ப இது எல்லாத்துக்கும் எனக்கு PSR தான் வேணும். அப்ப PSR கால்குலேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? 4th பாயிண்ட் தான் PSR. ஓகே, இந்த 4th பாயிண்ட முத சால்வ் பண்றேன். ஓகே, யார் யார் இருக்கிறாங்க? ரெயின், ஸ்டார்ம், டஸ்ட். Profit and loss sharing ratio shall be so adjusted that between rain and storm the former ratio is maintained. Former ratio என்னது ரெண்டு பேத்துக்கும் 3:2. Former ratio இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. While between storm and dust there shall be the same ratio as between rain and storm. ஸ்டார்முக்கும் டஸ்டுக்கும் ரெயினுக்கும் ஸ்டார்முக்கு என்ன இருக்கோ அதே ரேஷியோல இருக்கு. ரெயினுக்கும் ஸ்டார்முக்கு என்ன ரேஷியோல இருக்கு? 3:2 இருக்கு. இப்ப ஸ்டார்முக்கும் டஸ்டுக்கு என்ன ரேஷியோல இருக்கும்? 3:2. எப்படி விளங்கமா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷியோஸ் எக்கச்சக்கமா நடத்துனீங்களே சார், எக்ஸாம் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. நான் சொன்ன பேட்டர்ன்லயே வரல இல்லையா? இந்த ரெயினையும் ஸ்டார்மையும் டஸ்டையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி 3:2:1 வச்சுக்கோ, எனக்கு இது மேல கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு வேற என்ன பண்றது? சரிதானே சார்? எனக்கு இப்படிதான் வேணும், அப்படிலாம் வேண்டாம்ப்பா, இப்படி வச்சுக்கோ. வாட் இஸ் நியூ ரேஷியோ? ஓகே, நியூ ரேஷியோ ரொம்ப சிம்பிளா நான் கால்குலேட் பண்றத பத்தி சொல்றேன். யூ மல்டிப்ளை தீஸ் டூ அண்ட் ரைட் ஹியர். யூ மல்டிப்ளை தீஸ் டூ அண்ட் ரைட் ஹியர். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க எழுது. 3 × 3 9, 3 × 2 6, 2 × 2 4. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் நீங்க ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க. அப்படியா சார் அப்படின்னு கேட்காதீங்க, இல்ல படிப்பீங்க. ஃபவுண்டேஷன்ல ரேஷியோஸ் சாப்டர் ஒன்று இருக்கு. ஓகே, you can go and see there.
9:6:4. இப்ப கணக்கு பண்ணி பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன ரேஷியோல இருக்கு? 9:6, otherwise 3:2. இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா 6:4, otherwise 3:2. So 9:6:4 is the new ratio. Clear? 9:6:4. இப்ப நம்ம குட்வில் ஹேண்டில் பண்ணலாம். Point 1 and 2. Point 1 and 2. Goodwill of the firm shall be valued at 23,715 சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ரைஸ் அண்ட் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒர்க்கிங் நோட் ஃபார் குட்வில். ரைஸ் த குட்வில் to old partners in the old ratio. Rain, storm, dust. 23,750 3:2 ratio பிரிச்சு கொடுங்க. Come on. 14,250. 14,250. 9,500. 9,500. Cancel the goodwill to all partners in the new ratio. All partners in the new ratio. 11,250. 11,250. 7,500 நினைக்கிறேன். 5,000 lost. Am I right? ரைஸ் பண்ணும்போது கிரெடிட், கேன்சல் பண்ணும்போது டெபிட். அப்ப ஆருக்கு கிரெடிட் சைட்ல ஜாஸ்தி இருக்கு, ஸோ அவரை 3,000 கிரெடிட் பண்ணுங்க. எஸ்க்கு 2,000 கிரெடிட் பண்ணுங்க. டிக்கு 5,000 டெபிட் பண்ணுங்க. என்ட்ரி போடும்போது டஸ்ட் ஷெல் கான்ட்ரிபியூட் 15,000 as a share of capital. கேபிட்டலுக்கு 15,000 ரூபாய், குட்வில் தன்னுடைய ஷேர் 5,000 ரெடி சேர்த்து பணமா கொண்டு வர்றார். அப்ப என்ட்ரி என்னது? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் to D's capital 20,000. தனித்தனியா போடலாம். இப்ப இந்த 5,000 இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு கொடுக்கிறதுக்கு D டெபிட் பண்ணுங்க, ஆரையும் எஸ்ஸையும் கிரெடிட் பண்ணுங்க. ஆர்ஸ் கேபிட்டல் டு எஸ் கேபிட்டல். 5,000 3,000 ஆருக்கும் 2,000 எஸ்ஸுக்கும் இப்படியும் போடலாம். அல்லது இந்த இடத்துல வெறுமனே கேபிட்டலுக்கு மட்டும் பணத்தை போட்டுட்டு இந்த டிக்கு பதிலாக கேஷ்னு போடலாம், அப்படியும் போடலாம். ஸோ எப்படி வேணாலும் போட தெரியணும், எப்படி வேணாலும் போட தெரியணும். 2 + 2 4 மார்க் ஆச்சு. குட். அதே மாதிரி ரேஷியோ கண்டுபிடிச்சது ஒரு 2 மார்க். எவ்வளோ ஆச்சு? 6 மார்க். 6 + 3 9 மார்க்ஸ். கம்ப்ளீட்டா டேலி பண்ண பிறகு எனக்கு மார்க் வருது அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ. தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ. Clear? Bank account debit to D's capital to R's capital and S capital. So point number 1 over, point number 2 over. Let's go for the point number 3. Okay. Point number 3 என்ன சொல்லி இருக்காங்க? Land and building shall be valued at 42,000. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 33 இருக்கு, இன்னைக்கு அது 42,000 ரூபாய் வச்சுக்கோ சொல்றான். 9,000 rupees அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அசெட் வேல்யூ அதிகமானாலோ லைபிலிட்டிஸ் குறைஞ்சாலோ எனக்கு கெயின் கிரெடிட் சைட்ல. அசெட் டிக்ரீஸ் ஆச்சுனாலோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனா அது லாஸ் டெபிட் சைட். இது கிரெடிட் சைடு, இது டெபிட் சைடு. சாரி. அப்ப 9,000 எனக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. என்னது? லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரிசியேஷன். To and by 9,000 rupees. 9,000 rupees. Machinery shall be depreciated by 5,000. 5,000 ரூபாய் இன்னைக்கு அதோட வேல்யூ குறைஞ்சு போச்சு, 15,000 ரூபாய். Then it is a loss. Plant and machinery lost by 5,000 rupees. Provision for doubtful debts to be raised to 3,000. ஏற்கனவே 2,000 ரூபாய் இருக்கு, அதை இன்னொரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. PDD அப்படிங்கிறது அசெட் சைடுல மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் அதிகமே இருக்கு, அப்ப லாஸ். இட்ஸ் நாட் இன்க்ரீஸ் இன் டெட்டர்ஸ், இட்ஸ் டிக்ரீஸ் இன் டெட்டர்ஸ் அல்டிமேட்லி. சோ இன்க்ரீஸ் இன் PDD இஸ் a loss. Value being 1,000. Now the debtors being 19.
முன்னாடி 22 இருந்துச்சு, -2 போக 20 இருந்துச்சு, இன்னைக்கு 3 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 19 குறைஞ்சு போச்சு. ஸோ 1000 rupees லாஸ். Another provision shall be made for a probable liability for damages. So அப்போ ஸ்பெசிபிக் ரிசர்வ் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு, liability for damages. So provision for damages. Okay, provision for damages. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து என்னது, ஸ்பெசிபிக் ரிசர்வ். புரியுதா? JLPR கிரியேட் பண்ணது எப்படி சார்? அது ஒரு ஸ்பெசிபிக் ரிசர்வ், எதுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே JLPRக்கு பதிலாக டேமேஜஸ்க்கு கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும், அதுக்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். 1300 rupees. இது வரைக்கும் இல்லாத liabilities இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப லாஸ் should be debited. So provision for damages value being 1300. So I have posted all the changes in the value of the assets and liabilities. Fifth point, capital adjustment இந்த சம்ல சேர்த்துட்டாங்க. capital adjustment எப்படி பண்றது, we'll see that later on. capital adjustment capital account tally பண்ணும்போது தான், இப்ப தேவையில்லை, அதால முதல்ல tally பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ என்ன பண்ண, step 1 over, step 2 record the balance sheet item over, incorporate the adjustments over. fourth வரும்போது தான் capital requires adjustment if needed, இப்ப கிடையாது, கடைசி. ஸோ இந்த சம்ல தேவைப்படுது, அதனால அதை நான் சால்வ் பண்ண போறேன். Let's solve the illustration one after one. First, revaluation account close பண்ணி find out if there is any profit or loss. Of course, you get a profit. 1700 should be given to whom? Old partners only, R and S. In old ratio 3:2. எவ்வளவு வருது? 1020 680. So இங்க வரும்போது revaluation profit 1020 680. இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டேன், என்ட்ரி போடாம போட்டிருந்தால் நேரா பேலன்ஸ் ஷீட்ல போட்டிருப்பேன், இதுல போட்டிருப்பேன். பேங்க்ல 20 ஆட் ஆகுது. ஸோ இங்க வரும்போது பேங்க் எவ்வளோ 20, டீஸ் கேபிட்டல் போட்டேன், பேங்க்லயும் போட்டேன். டீஸ் கேபிட்டல்ல 2R's கேபிட்டல் 2S கேபிட்டல் எவ்வளோ, டோட்டல் 5000. இங்க வரும்போது டீஸ் கேபிட்டல் போட்டு ஆருக்கு 3000, எஸ்க்கு 2000 போட்டு முடிச்சாச்சு. We have to do adjustment only for capital required adjustment. I'll work out separately then. இது மட்டும் பெண்டிங் இருக்கு. இப்போ இது என்ன சொல்லி இருக்கிறான், capital shall be adjusted without disturbing the ultimate total capital. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருக்கக்கூடிய அல்டிமேட் டோட்டல் கேபிட்டல் என்ன இருக்கோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. So as to correspond with the new ratio. ஆனா அந்த அல்டிமேட் டோட்டல் கேபிட்டல் அந்த பார்ட்னர்ஸ் உடைய P&L ரேஷியோ மாதிரி இருக்கணும். The excess or deficit being transferred to their respective current account. அப்படி இல்லைன்னா அதை current account transfer பண்ணுங்கண்ணா. Now what about the balance for RSD? Capital balance calculated by rough calculation. Rough calculation. சொல்லுங்க, ஆருக்கு எவ்வளோங்க இருக்கு? 40 plus 1020 plus 3000 எவ்வளோ இருக்கு? 4420. 4420. எஸ்க்கு எவ்வளோ இருக்கு? 22680. டிக்கு எவ்வளோ இருக்கு? 15. இது 5 லெஸ் பண்ணிக்கணும். Rough tally. 20 minus 5. What about the partnership firm's total capital? Make it faster. 81,700. அப்படி டேலி பண்ணி போட்டிருக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபர்முடைய கேபிட்டல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். ஆனா ஒவ்வொருத்தருடைய கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய P&L ரேஷியோ மாதிரி இருக்கணும். நீங்க வந்து 50% லாபம் வேணும்னு சொன்னா 50% கேபிட்டல் போட்டு இருக்கணும். நீங்க கம்மியா போட்டு லாபம் ஜாஸ்தி கேட்டா எப்படி தரது?
அதான் என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் புதுசா ஒரு பார்ட்னர் வரும்போது இப்பயாவது செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப கேபிட்டல் ஆஸ் பர் பிஎஸ்ஆர், ஆஸ் பர் பிஎஸ்ஆர். அவங்களுடைய பிஎஸ்ஆர் எவ்வளவு வருது? 9:6:4. அப்ப 38,700 for R, 25,800 for S, 70,200 for D. So இதுதான் கேபிட்டல் பேலன்ஸ், பேலன்ஸ் கேரி டவுன். ஆருக்கு எவ்வளவு இருக்கணும்? 38,700 இருக்கணும். எஸ்க்கு 25,800 இருக்கணும். டிக்கு 17,200 இருக்கணும். இங்க போட்டுக்கிறேன். கேபிட்டல் ஆஃப் ஆர் எஸ் டி 38,700, 25,800, 17,200. இப்ப டேலி பண்ணீங்கன்னா சில பேருக்கு ஷார்டேஜ் இருக்கும், சில பேருக்கு சர்ப்ளஸ் இருக்கும். ரெண்டு விதமா ட்ரீட் பண்ணலாம். பணம் கொண்டு வா, இல்ல எக்ஸஸ் இருந்து எடுத்துட்டு போன்னு சொல்லலாம். ஆனா இந்த கொஸ்டின்ல கிளியரா சொல்லிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் டு their respective current account. புதுசா ஒரு அக்கௌண்ட். அப்ப இது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இது இருக்கட்டும், இது தவிர டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் கேபிட்டல். ஓகே, அப்ப ஆருக்கு இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கரண்ட் கேபிட்டலா இருக்கும், எஸ்க்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸா இருக்கும். எனவே நம்ம டேலி பண்ணியே போடலாம். whatever the balance now you will get is nothing but current account, current account. எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 44,020, 44,020 and balance is now transferred to current account. எவ்வளவு வருதுங்க? 5,320. எங்கிட்ட இருக்கு? கிரெடிட் சைடுல இருக்கு. கிரெடிட் சைடுல இருந்து இங்க போட்டுக்கிறேன் கரண்ட் அக்கவுண்ட். ஃபார் ஆர் 5,320. இவருக்கு வரும்போது ரிவர்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். 25,800, 25,800, 3,120. இது வந்து கரண்ட் அக்கவுண்ட் கொண்டு போயிடணும். இது என்ன பேலன்ஸா இருக்கு? டெபிட் பேலன்ஸா மாறி போச்சு. இப்ப டெபிட் சைடுனா அசெட் சைடுல போயிடணும். சோ கரண்ட் அக்கவுண்ட். அப்ப போட்ட பணத்தை கட்டிலும் அவங்க எடுத்த பணம் ஜாஸ்தி இருக்கு, இன்னும் கொண்டு வந்து தர வேண்டியதா இருக்கு. அடுத்த வருஷம் லாபம் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். யாருது? எஸ் 3,120. அண்ட் டிக்கு வரும்போது 17 plus 5, 22,200, 22,200, 22,200 தானே. அப்ப 2,200 நெகட்டிவ். யாருக்கு? டிக்கு. கிரெடிட் டாஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. கேஷ் 24,000 எல்லாமே போட்டாச்சு. டேலி பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓ, ஸ்டாக் போடல. 18,000. Make it faster. 1,23,320. 1,23,320. Clear? கேபிட்டல் வந்து ஓல்ட் யூஸ்ல வந்து நியூ யூஸ்ல பிரிக்கிறாங்க. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா அதோட நெட் எஃபெக்ட் எடுத்துலாம் போடணும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதே தான் வரும். அது அப்படியே போடலாம். போடலாம். அதுதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. கிளியர்? ஆனா கொஸ்டின்ல உங்களுக்கு இதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டிருக்கிறாங்க? ஜேர்னல் என்ட்ரி போட்டு பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட சொல்லியிருக்கலாம். குட்வில்லுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி நம்ம போட்டாச்சு. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? மத்த ஜேர்னல் என்ட்ரி கேட்கறாங்க. அப்ப மத்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, கெயினுக்கு. லாஸுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி,
ப்ராஃபிட் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு என்ட்ரி, மூணாவது என்ட்ரி. பணம் கொண்டு வர்றது, பணம் எடுத்துட்டு போறதுக்கு என்ட்ரி போட்டாச்சு. இது இந்த குட்வில் சம்பந்தப்பட்டது. ரைட். கரண்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மட்டும் இப்ப ஒரு என்ட்ரி பெண்டிங் இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் என்ட்ரி பெண்டிங் இருக்கு. ஒன்னு கிரெடிட் செய்யல போகுது, ஒன்னு டெபிட் செய்யல போகுது. நாலாவது என்ட்ரி, அஞ்சாவது. இந்த 5 என்ட்ரி போட்டா வேலை முடிஞ்சது. Right, so you have to pass the 5 entries. Already we passed 2 entries. இந்த 5 என்ட்ரி போடணும். போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க இதுக்கான என்ட்ரி என்னது? லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் 9000. ஆன்டி கிளாக் வைஸ்ல மைண்ட்ல வச்சுக்கலாம். பை இருந்தா பைல எழுதுங்க, 2 வந்து டைட்டில் எழுதுங்க. 2 இருந்தா 2ல எழுதிட்டு டைட்டில் அப்படி எழுதிருங்க. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பிளான்ட் அண்ட் மிஷனரி, provision for doubtful debts, provision for damages. The value being 5,000, 1,000, 1,300. Total 7,300. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1,700 பார்ட்னர்ஸ் கொடுத்துடணும். அதுக்கான என்ட்ரி ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் டு பிஸ் கேபிட்டல். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1,700. 3:2 ரேஷியோல போட்டோம்னா 1,020 ஒருத்தருக்கு, 680 ஒருத்தருக்கு, 1,700 வந்துருச்சு. கிளியர்? So 1, 2, 3 இது குட்வில் சம்பந்தப்பட்டது, கேபிட்டல் கொண்டு வரதுக்கு. ஓகே. அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த இது 2 கரண்ட் அக்கௌண்ட். யாருடைய கரண்ட் அக்கௌண்ட்? ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஆர் கரண்ட் அக்கௌண்ட் எங்க இருந்து வந்துச்சு? ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து ஆருடைய கரண்ட் அக்கௌண்ட் போயிருக்கு. 2 போட்டு கரண்ட் அக்கௌண்ட் போறேன், டைட்டில் வந்து பை சேல போட்டுக்கிறேன். வேல்யூ பீயிங் 5,320. இதுல வரும்போது இது பைல இருக்கு. பைல இருந்துச்சுன்னா எஸ் கரண்ட் அக்கௌண்ட், டிஸ் கரண்ட் அக்கௌண்ட் to S capital account to D's capital account. 3,120, 2,220, 200. 3,120, 2,200. So 4, 5, 6, 7. So bookல பாருங்க, இது அசெட்ஸுக்கு, இது லாஸுக்கு, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது. முதல் 3 என்ட்ரி. இப்போ குட்வில் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி. அதுக்கப்புறம் எதை அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? கேபிட்டல் இருந்து கரண்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான என்ட்ரி. ஸோ அவங்க என்ட்ரி கேட்டிருக்கிறாங்கன்னா என்ட்ரி தான் போடணும். ஆனா லெட்ஜர் போட்டா ஸ்பீடா கிடைக்கும். அந்த லாஸ் எல்லாம் எவ்வளவு, பேலன்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அதனால பேலன்ஸ் இந்த ரீவாலுவேஷன் கேபிட்டல் அக்கௌண்டையும் போடுங்க. தட்ஸ் a working note. லைக் புக்ல ஒர்க்கிங் நோட் நம்பர் 1, 2 போட்டுருங்க. இதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 போடுங்க, இது ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 போட்டுருங்க. ஆனா மார்க் இதுக்கு தர மாட்டாங்க. இதுக்கு தான் மார்க், இந்த ஜெர்னல் என்ட்ரிக்கு தான் மார்க். இது வந்து மீன். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த டீடைல்ஸ் இல்லாம உங்களால டக்குன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால பெட்டர் யூ கேன் ப்ரிப்பேர் ரீவாலுவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் as a additional working note. Like clear?